हर हर नमः पार्वतीपतये हर हर महादेवा। वल्ली देवसेनाकान्तस्मरणं जय जय सुब्रह्मण्यो। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानाम् उपक्रमे यं नत्वा कृतकृत्यास्युस्तन्नमामि गजाननं। दोर्भिर्युक्ता चतुर्भिस्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अभ्रश्यामः पिङ्गजटाबद्धकलापः प्रांशुर्दण्डी कृष्णमृगत्वत्परीधानः। साक्षाल्लोकान् पावयमानः कविमुख्यः पाराशर्यः पर्वसु लोकं विवृणोतु। अचतुर्वदनो ब्रह्माद्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना। अन्यांश्च हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यं। सिन्दूरारुणमिन्दुपद्मजयिभिः षड्भिर्मुखैर्भासितं कारुण्यामृतपूर्णसुन्दरतरैः भान्त्वन्दिषल्लोचनैः। बिभ्राणं वरमव्ययुग्मभयं शक्तिद्वयं कार्मुकं खड्गं चर्मपृषत्कमङ्कुशगदे वल्लीशमीक्षे हृदि। न जानामि शब्दं न जानामि चार्थं न जानामि पद्यं न जानामि गद्यं। चिदेका षडास्य हृदि द्योतदे मे मुखान्निस्सरन्ते गिरश्चापि चित्रम्। श्रेयः साधनमेकमेव जगतां स्कन्दस्य वृत्तं महत्। पुण्यं शङ्करसंहितादिकथितं तद्ग्रन्थसञ्चारणात्। तद्देशनिवासिनां शिवपदाम्भोजैकभक्तात्मनां तद्धर्माद्युपदेशनादपि परं पुण्यं नृणामस्ति किम्। श्रीगुहाय नमः श्रीगुहाय नमः श्रीगुहाय नमः। ओं शिवं शिवप्रियं देवं देवानाम् आदिदैवतं भजेऽहं विघ्नराजन्तं विघ्नहन्तारमव्ययं। कविं कवीनामीशानं गणानां गणनायकं वक्रतुण्डं महाकायं विघ्नेशं तन्नमाम्यहं। कार्तिकेयं महासेनं कुमारं पुष्करस्रजं नमामि केकीकण्ठस्थ किङ्किणीनादमेदुरम्। श्रीगुहाय नमः श्रीगुहाय नमः श्रीगुहाय नमः। वल्लीदेवसेनाकान्तस्मरणं जय जय सुब्रह्मण्यो। भगवन् सूत सर्वज्ञ पुराणार्थविशार शूरस्य सिंहवक्त्रस्य तारकस्य महोजसः। अन्येषामपि दैत्यानाम् उत्पत्तिं च तथा क्रियाः विस्तरेण वदत्यत्वं शुश्रूषा भूयसी च नः। भगवत कृपையினால ஸ்கந்தகுருவின் அனுகிரகத்தினால இன்னைக்கு ஸ்கந்த ஷஷ்டி 5வது நாள். நாளைக்கு ஷஷ்டி மகா புண்ணிய தினம். இந்த சமயத்தில் நம்ம அழகாக அந்த ஸ்கந்த புராணத்தை அனுபவிச்சுட்டு இருக்கோம். பகவான் எப்படி அழைச்சிட்டு போகிறாரோ அந்த வழியில். அதில் இன்னைக்கு ஆசுர காண்டம் அப்படின்னு பேர். மொத்தம் இந்த ஸ்கந்த புராணம் ஸ்காந்தத்திலேருந்து எடுத்து இந்த ஸ்கந்த புராணம் அப்படிங்கிறது 7 காண்டங்கள் அடங்கினதாக இருக்கு. இதில் சங்கர சம்ஹிதை அதுக்குள்ள 7 காண்டம், சிவரகசிய கண்டம், சம்பவ காண்டம், சிவரகசிய கண்டம்னு பேரு. அதுக்குள்ள இருக்கிறது 7 காண்டம். அதாவது ஸ்கந்த புராணம் அப்படிங்கிறது ஸ்காந்தம் அப்படிங்கிறது 1,00,000 ஸ்லோகங்கள் அடங்கினது. அதுக்குள்ள பல சம்ஹிதைகள். அதுல சங்கர சம்ஹிதை அப்படிங்கிறது ஒரு பாகம். அந்த சங்கர சம்ஹிதையில சிவரகசிய கண்டம் அப்படிங்கிறது ஒரு பாகம். அதுக்குள்ள 7 காண்டங்கள். அதுதான் ஸ்கந்தனை பத்தி சொல்லக்கூடியதான விஷயங்கள். அதுல சம்பவ காண்டம், அசுர காண்டம்,
வீர மாகேந்திர காண்டம், யுத்த காண்டம், தேவ காண்டம், தக்ஷ காண்டம், உபதேச காண்டம் அப்படின்னு 7. முதல்ல இத்தனை நாளைக்கு நம்ம பார்த்தது சம்பவ காண்டம். அதுக்கு மேல இருக்கிறது ரெண்டாவதாக இந்த ஆசுர காண்டம். உடனே நீங்க கேட்கலாம், நாளைக்கு பூர்த்தி பண்ணணும், நம்ம இன்னைக்கு 2வது காண்டம் தானே வந்திருக்கோம் 7ல அப்படின்னு நினைச்சோம்னா, இந்த சம்பவ காண்டம் ரொம்ப பெருசு. ஆசுர காண்டம் அப்படிங்கிறது சின்னது. வீர மாகேந்திர காண்டம் அப்படிங்கிறது, அதுக்கப்புறம் யுத்த காண்டம் ரொம்ப பெருசு. அது ரொம்ப பெருசா பார்க்க போறது இல்லை. அப்படின்னா யுத்தத்தை என்ன நடந்ததுங்கிற சின்ன விவரணத்தோட தான். யுத்தத்தை பெருசா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லையா? என்னென்ன அஸ்திரங்கள் விட்டார்கள் அந்த விஷயங்கள் இல்லாமல் யுத்தத்துல நடந்த விஷயங்கள் மாத்திரம் என்னது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு மேல் கொண்டு போவோம். வீரமாகேந்திர காண்டம் அப்படிங்கிறது, அதாவது சம்பவ காண்டத்துல 50 சர்க்கங்கள், ஆசுர காண்டத்துல 15 சர்க்கங்கள், வீரமாகேந்திர காண்டத்துல 30 சர்க்கங்கள். யுத்த காண்டம் திருப்பி அதே மாதிரி பெருசா போனாலும் நமக்கு யுத்த காண்டம் பெருசா பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவ காண்டம் 7 காண்டங்கள். அதுக்கப்புறம் தக்ஷ காண்டத்தின் கதைகளை தான் நம்ம முதல் நாளைக்கே ஆரம்பத்திலேயே சேர்த்து பார்த்தோம். தக்ஷயஜ்ஞம் அப்படிங்கிற கூடிய விஷயத்திலேயே உபதேச காண்டம் அப்படிங்கிறது. உபதேச காண்டம் அப்படிங்கிறது எதை பத்தி சொல்றது அப்படின்னா, இந்த ஸ்கந்த புராணம் பார்த்துட்டு இருக்கோமே, இதுல ஒரு இடத்துல வரும், தேவதைகள்லாம் ஏன் இவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கிறார்கள் அப்படின்னால், தக்ஷன் சிவன் இல்லாமல் இல்லைன்னா பரமேஸ்வரன் இல்லாமல் யாகம் பண்றான் இல்லையா? அந்த யாகத்துல கலந்து கொண்ட பாபத்தினால தான் இவா இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்லப்படுறான். அப்ப உடனே ரிஷிகள் கேட்கிறான், அப்படி சிவாபராதம் அப்படி என்னெல்லாம் இருக்கு? இப்ப பரமேஸ்வரனை குறிச்சு தப்பு பண்ணக்கூடாது, அப்ப எது தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு நடந்துடக்கூடாது, அப்ப என்னெல்லாம் இருக்குன்னு கேட்க, அதுக்கு உபதேச காண்டத்துல எதெல்லாம் பரமேஸ்வர பிரியகரம், எதெல்லாம் பரமேஸ்வரனுக்கு தப்பான விஷயங்கள் அப்படிங்கிறத சொல்றதுதான் அந்த உபதேச காண்டம் அப்படிங்கிறது. முதல்ல நம்ம 2வதான ஆசுர காண்டம் பார்க்க போறோம். ஆசுர காண்டம் எப்படி ஆரம்பிக்கிறது? நேத்திக்கு பார்த்தோம். ஸ்கந்த பகவானே கேட்கிறார், யார் இந்த சூரபத்மன், அவனுடைய வரலாறு என்ன, அவன் எப்படி பிறக்கிறான், என்ன ஏது, அவனுடைய சரித்திரத்தை பத்தி, அவனை பத்தி சொல்லுங்க. எங்கிட்டா நம்ம ஒரு சண்டைக்கு யுத்தத்துக்கு போறோம், அவனுடைய பிரபாவம் என்னன்னு தெரிஞ்சுக்கணுமே இல்லையா? அப்ப அதை பத்தி கேட்க அதை சொல்ல ஆரம்பிக்கிறார். शृणुध्वं ऋषयः सर्वे कुमारायामि तौजसे उक्तं गीष्पतिना पूर्वं तद्वो वक्ष्याम्यनुक्रमात् अस्चिदैव गुरुः कश्चित् काश्यपाख्यस्तपोधनः ब्रह्मसूनुर्जितक्रोधः सत्यवाग्धर्मतत्परः स तु दैत्यान् बहून् षष्टिकोटिमितान् सः दित्यां हि जनयामास महावीर्यपराक्रमान् तेषामधिपतिः श्रीमान् असुरेन्द्रो महाबलः स तु मङ्गलकेशिन्या युक्तः पुत्रीमजीजनत् அப்படின்னு அந்த கதையானது ஆரம்பிக்கிறது. அதுல சாக்ஷாத் பிரம்மாவுக்கு கஷ்யப பிரஜாபதி அப்படின்னு புத்திரன் இருந்தார். அந்த கஷ்யப பிரஜாபதிக்கு திதி அப்படிங்கக்கூடிய பத்னி இடத்துல षट्षष्टिकोटिमितान् सह षट्षष्टिकोटि सतु दैत्यान् बहून् षष्टिकोटिमितान् सह 66 கோடி அசுரர்கள் பிறந்தார்கள். அந்த திதியின் இடத்துல கஷ்யபருக்கு 66 கோடி அசுரர்கள் பிறந்தார்கள். அந்த அசுரர்களுக்குள்ள ஒருத்தன் தான் அசுரேந்திரன் அப்படின்னு பேரு. அவன்
அசுர ராஜாவாக இருந்தான். அந்த சமயத்துல அந்த அசுரேந்திரனுக்கு மங்களகேஷினி அப்படின்னு ஒரு 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 பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டான். அசுரேந்திரன் மங்களகேஷினியை கல்யாணம் பண்ணிட்டு அந்த தம்பதிகளுக்கு வந்து ஒரே ஒரு பொண்ணு தான் பிறக்கிறா, அசுரேந்திரனுக்கும் மங்களகேஷினிக்கும். அவளுக்கு வந்து சுரசை அப்படின்னு பேரு. இப்ப எப்படிப்பட்ட காலம் அப்படின்னா அசுரர்கள் நிறைய தோத்து இருக்கக்கூடிய காலம். அதனால அந்த மங்களகேஷினியினுடைய பொண்ணான சுரசையை அசுர குரு கிட்ட படிக்க விடுறான். அசுரகுரு யாரு? சுக்ராச்சாரியர். சுக்ராச்சாரியர் அந்த சுரசைக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து கூட நிறைய மாயா வித்தையை சொல்லி கொடுக்குறார். மாயாஜாலம் விஷயங்களை எல்லாம் நன்கு சொல்லி கொடுத்து சுக்ராச்சாரியர் அந்த பெண்ணுக்கு உபதேசம் பண்றார். அம்மா, அசுர குலமானது க்ஷயிச்சுட்டு இருக்கு. அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னால் உன்னுடைய மாயா வித்தியினால கஷ்யப பிரஜாபதி இருக்கால. இப்ப என்ன சொன்ன, எந்த கஷ்யப பிரஜாபதியை சொன்னாலோ கிட்டத்தட்ட இவளுக்கு தாத்தாவாக வரும். ஆனா அவரை நீ வந்து உன்னுடைய மாயா வித்தியினால அவரை மயக்கி அவர்கிட்ட இருந்து நீ புத்திரர்களை ஜனிப்பித்து கொள்ள வேண்டும், புத்திரர்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். உன் மூலமாக இந்த அசுரகுலம் விருத்தி அடைய வேண்டும் அப்படின்னு சுக்ராச்சாரியார் சுரசை கிட்ட சொல்ல, அந்த குருவாத்மையை அப்படியே கேட்டுண்டு இவள் அப்படியே வந்து தன்னுடைய அப்பாட்ட சொல்றா. அப்பாவும் சரி அதையே பண்ணுங்கிறார். அவராது தடுத்திருக்க வேண்டாமோ? அவரும் தடுக்கவில்லை, அப்படியே சரிங்கிறார். அந்த நேரத்துல கஷ்யப பிரஜாபதி என்ன பண்றார் அப்படின்னா பூலோகத்துல ஒரு இடத்துல தபஸ் பண்ணிட்டு இருக்கார், கங்கா தீரத்துல. இவ வந்து அவர் நித்தியம் தபஸ் பண்ற இடத்துக்கு வந்து ஒரு சமயம் இவர் கங்கைக்கு ஸ்நானம் பண்ண போயிருக்கார். அவர் எங்க தங்கிட்டு இருக்காரோ அந்த இடத்தையெல்லாம் ஒரே நந்தவனமாக தன்னுடைய மாயாஜாலத்தினால மாத்துறார். அவருடைய குடிசையை வந்து ஒரு பெரிய அரண்மனை மாதிரியும் அதுல பலவிதமான வாசனா புஷ்பங்கள் சுகந்த திரவியங்கள்லாம் இருக்கும்படியாக மனதை மயக்கும்படியான ஒரு சுற்றுச்சூழலை அந்த இடத்துல உருவாக்குறார். இவர் ஸ்நானம் பண்ணிட்டு அங்க வந்து பாக்குறார், எல்லாம் புதுசு புதுசா இருக்கு, மனோகரமான புஷ்பங்கள் இருக்கு, கந்தங்கள் இருக்கு, மிருகங்கள் பட்சிகள் எல்லாம் அப்படி இருக்கு. காடு காடு மாதிரி இல்லை, காட்டுக்குள்ள ஒரு எஸ்டேட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அப்படி இருக்க அவர் இது யாரு பண்ணினா அப்படின்னு ரொம்ப அற்புதப்பட்டு அப்படியே சுத்தி பார்க்கும் பொழுது அங்க தானே இவளே வந்து மாயினால ஒரு மாணிக்கத்தினால ஒரு குன்றை உருவாக்கி அது மேல நிக்கிறா. ரொம்ப ரூப லாவண்யத்தோட ரொம்ப அழகு கொண்டு நிக்கிறா. இவளை பார்த்த உடனே அந்த அழகுல வந்து கஷ்யப பிரஜாபதி மயங்கி விட்டார். அவருக்கு யாருன்னு தெரியலை. அவர் வந்து அந்த அழகுல மயங்கி அவள்கிட்ட மனசை பறி கொடுத்து விடுறார். நீ வந்து என்னுடன் இருக்க வேண்டும்னு அவர் கேட்கிறார். அவளும் அதுக்கு தானே முயற்சி பண்ணினா இல்லையா? அதனால கொஞ்ச நேரம் தடுக்கிற மாதிரி வேண்டாம்னு சொல்ற மாதிரி பாவனை எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சரி தங்களுடன் இருப்பதற்கு சம்மதிக்கிறேங்கிற மாதிரி சம்மதிக்கிறார். அன்னைக்கு வந்து அவ ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறார்கள், கஷ்யப பிரஜாபதியும் இந்த சுரசையும். அதுல ஒவ்வொரு யாமத்துக்கு ஒவ்வொரு ரூபத்தை எடுத்துட்டு அவர்கள் சேருகிறார்கள். முதல் யாமத்துல ராத்திரி முதல் யாமத்துல அது அவ இன்னொன்னு என்ன சொல்றான், அவ அப்படியே திவ்ய சுரூபமா இருக்கா இல்லையா? அவ கஷ்யப பிரஜாபதியை பார்த்து சொல்றா, நீங்க இப்படி மகர்ஷி கோலத்துல இருந்தா எனக்கு நீங்களும் வந்து என்ன மாதிரி ஒரு திவ்யமான ரூபம் எடுத்துக்க வேண்டும்னு சொல்ல, அவரும் வந்து கோட்டிகந்தர்ப்ப லாவண்யமாக ரொம்ப ஒரு மன்மதன் மாதிரி தேவதைகள் மாதிரி ஒரு ரூபம் எடுத்துட்டு ஆகிறார். அப்போ அந்த ரூபத்தோட ஒரு தேவஸ்திரீ தேவ புருஷன் மாதிரி ரூபத்தை எடுத்துட்டு அவ வந்து முதல் யாமத்துல ஒன்று கூடுகிறார்கள். அப்ப அதுல அந்த முதல் யாமத்திலேயே ஒரு குழந்தையும் அவர்களுக்கு பிறக்கிறது. அவனுக்கு சூரபத்மன் அப்படின்னு பேர் வைக்கிறார். அதே மாதிரி இரண்டாவது யாமத்துல ரெண்டு பேரும் சிம்மமாக ரூபம் எடுத்து ஒன்று கூடுகிறார்கள். அப்போ அதுல ஒரு குழந்தை பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு சிம்மபக்தரன்னு பேர் வைக்கிறான். அவன் வந்து 1000 தலையோடையும் 2000 கைகளோடையும் இருக்கான். 1000 தலை சிம்ம மாதிரி தலை, 2000 கைகள். அதே மாதிரி மூன்றாவது யாமத்துல இவர்கள் வந்து யானை ரூபம் எடுத்து சேருகிறார்கள், கூடுகிறார்கள். அந்த யானை ரூபம் அதுல வந்து ஒரு குழந்தை பிறக்கிறது. அவனுக்கு வந்து தாரகாசுரன் அப்படின்னு பேர் வைக்கிறான். அவன் கஜஸ்வரூபம் யானை மாதிரி இருந்ததுனால யானை முகத்தோடையே பிறக்கிறான்.
திருப்பி 4ஆம் யாமத்துல அவர்கள் ஆடு ரூபம் எடுத்து சேருகிறார்கள். அதில் ஒரு பெண் பிறக்கிறாள், அவளுக்கு அஜமுகி அப்படின்னு பேர். இந்த 4 அசுரர்கள் மட்டும் இல்லாமல் அந்த யாமங்கள்லையும் அதற்கு பிறகுமாக கோடிக்கணக்கான ராட்சச கணங்களும் பிறக்கின்றன. ஒரு பெரிய படை. எப்படி இங்க சிவலோகத்துல கைலாசத்துல சுவாமி பிறந்தார், சுவாமி கூட சுவாமிக்கு உதவி பண்ணுவதற்காக நவ வீரர்கள் பிறந்தார்கள். அது மட்டும் இல்லாமல் நவ வீரர்களுடைய மாதாக்கள் இடத்திலிருந்து பலவிதமான பூத கணங்கள் பிறந்தது போல இவர்களுக்கும் அதே போல பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான அசுர கணங்களும் சேருகிறது, பிறக்கிறார்கள். இவர்கள்லாம் பிறந்து அடுத்த நாளைக்கு ஒரு இதுதானே, அதனால பிறந்த உடனே வாழலாம் அப்படியே வளர்ந்துதான் விடுறா. தனியா அவர்களுக்கு வளர்றதுக்கு அப்படின்னு ஒரு சமயம் தேவைப்படுவதில்லை. அடுத்த நாளைக்கு தன்னுடைய அப்பாட்டையும் அம்மாட்டையும் சுரசேகட்டையும் கஷ்யப்பர்ட்டையும் சூரபத்மன் தானே பெரியவன், அவனை முன்னிட்டு கொண்டு மற்ற அனைவர்களும் நாங்கள் என்ன பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்க கஷ்யப பிரஜாபதி சொல்றார், அப்பா இருக்கிறதுக்குள்ளேயே தபஸு தான் உத்தமமான கர்மா. அந்த தபஸினால்தான் பிரம்ம பதவியை அடைந்தார், விஷ்ணு பதவியை அடைந்தார். மற்ற தேவதைகள்லாம் அவரவர்களுடைய ஸ்தானத்தை அடைந்தார்கள். மேலும் ஒரு சின்ன ஒரு கதை சொல்றார். என்னது அப்படின்னா, குத்சர் அப்படிங்கக்கூடிய ஒரு மகரிஷி இருந்தார். அந்த குத்சர் அப்படிங்கிற மகரிஷிக்கு ஒரு பிள்ளை. அந்த பிள்ளைக்கு மிருகண்டு அப்படின்னு பேரு. அந்த பிள்ளையே எப்பேற்பட்டவன் அப்படின்னால், மிருகண்டு பல கோடி வருஷம் தபஸ், பல்லாயிரம் வருஷம் தபஸ் பண்ணி மகாவிஷ்ணு பிரத்யக்ஷ பண்ணி மகாவிஷ்ணுனுடைய அனுகிரகம் பெற்றவன் மிருகண்டு. இந்த தபஸை முடிச்சுட்டு மிருகண்டு தன்னுடைய அப்பா குச்சர்ட்ட தபஸை நல்லபடியாக பூர்த்தி பண்ணிவிட்டேன்னு சொல்ல, ரொம்ப சந்தோஷம் அப்பா, மேற்கொண்டு நீ இல்லறத்தை அடைய வேண்டும், ஒரு நல்ல பெண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் நடத்தணும்னு சொல்ல, மிருகண்டு சொல்றார், அது எப்படி சாத்தியம்? நீங்க எனக்கு சொல்லி கொடுத்தது தபஸ் ரொம்ப முக்கியம் தானே, அப்ப தபஸ் பண்ணிட்டு வந்தாச்சு, மேற்கொண்டு திருப்பி குடும்பத்தில் ஈடுபட்டோமேயாக எங்க தபஸ் பண்றது? திருப்பி ஒரே குடும்பத்தில் இல்லறத்திலேயே அப்படியே இருக்க வேண்டியது தானே, அதுல தபஸ் பண்ண முடியாது. இன்னொன்னு அதுல ரொம்ப பிடிச்சு போச்சு அப்படின்னால் தர்மம் எல்லாம் நழுவி காம வழியில போயிடுமே, ஆசையில போயிடுமே. அதுக்கப்புறம் சில இதெல்லாம் சொல்றான், அத்தனை பேர் அத்தனை பத்னிகள் இருந்தும் தேவலோகத்துல அவ்வளவு கந்தர்வ ஸ்திரீகள் அப்சர ஸ்திரீகள்லாம் இருந்தும் இந்திரன் அகலிகை இடத்துல ஆசை வச்சானே. அந்த மாதிரி பல உதாரணங்களை எடுத்து சொல்றான். எப்படி எல்லாம் தானே இருந்திருக்கு, இது அந்த வழியில என்ன போய் சொல்றீங்களே, எனக்கு கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்ல, அவர் சொல்றார், அப்படி இல்லப்பா, அவாவா போனா அப்படின்னா அது அவாவாருடைய கர்ம பலன்னு தெரிஞ்சுக்கோ. ஆனா இல்லறம் அப்படிங்கிறதே காம வழிக்கானது கிடையாது, தர்ம வழிக்கானது. அதனாலதான் பரமேஸ்வரனே பார்வதி விவாகம் செய்து கொண்டு எல்லோரும் கிரகஸ்தர்களாக இருந்து அனுஷ்டானம் செய்ய வேண்டும்னு அனுகிரகம் பண்றார். கிரகஸ்தாசிரமம் அப்படிங்கிறது எதற்காக அப்படின்னால், பத்னியோடு சேர்ந்து மகிழ்ச்சியாக விருண்ண வாழ்வதற்கு இல்லை, அதை தர்ம பத்னியாக ஏற்றுக்கொண்டு தர்ம பத்னியோடு சேர்ந்து கொண்டு தர்மானுஷ்டானங்கள் கர்மானுஷ்டானங்களையே தபஸாக அனுஷ்டிப்பதற்காக. இதுதான் நம்ம ரகுவம்சத்துல சொல்லும்போது, தியாகாய சம்பிருதார்த்தீனாம் சத்யாய மிதபாஷினாம் தபசே விஜிகுஷூனாம் பிரஜாயி கிருஹமேதினாம் அப்படின்னு சொல்ற. ரகுவம்சத்தரசர்கள் சம்பாதிப்பார்களாம். யாரு? காளிதாசன் அவர்களை பத்தி சொல்லும்போது சொல்றார், சம்பாதிப்பார்களாம் நன்கு. எதற்காக அப்படின்னா, நிறைய தானம் செய்வதற்காக. தியாகாய சம்பிரதார்த்தினாம், அதிகம் பேசவே மாட்டார்கள். கேட்டா அதுக்கு பதில் மாத்திரம் சொல்லுவா. ஏன்னா பேச 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 எங்கேயாவது பொய் கலந்துடும், ஒரு சுவாரஸ்யத்துல ஏதாவது ஒண்ணு சேர்த்து பொய்யா சொல்லிடுவான். சத்யாய மிதபாஷினாம் தபசே விஜிகீஷூனாம் பிரஜாயி கிரகமேதினாம். அவர்கள் கல்யாணம் செய்து கொள்வார்கள். எதற்காக அப்படின்னா, தர்மத்திற்காக, தர்மானுஷ்டானம் பண்ணுவதற்கும் தர்மரூபமான பிரஜை உண்டாக வேண்டும் என்பதற்கும். இங்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்றார். அதோட அப்பா கல்யாணம் பண்ணிக்கிறது மட்டும் விஷயம் இல்லை, ஏதாவது முன்பு சொன்ன 2 விஷயத்திலையும், காமத்தில் ஈடுபட்டாலும் தர்மத்தில் ஈடுபட்டாலும் அதன் பலனாக
நமக்கு கிடைப்பது என்னவோ குழந்தைகள். அது எந்த எண்ணத்துடன் எந்த சிந்தனையோட இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் வம்சம் அப்படிங்கிறது இங்க தெளிவுபடுத்தப்படுகிறது. வேதங்களும் குழந்தைகள் பத்தி அவ்வளவு தூரம் சொல்றது. தந்துன் தன்வன்றது சோபானுமன்விஹி. என்னன்னு சொல்ல போனால் ஒவ்வொரு மனிதனும் 3 விதமான கடனுடன் பிறக்கிறான். திரிபிர நவாஜாயதே பிரம்மச்சரியேன ரிஷிப்யா யஜ்ஞேன தேவேப்யா பிரஜயா பிதர்பியா. என்னெல்லாம் அப்படின்னால் தேவக்கடன், ரிஷிக்கடன், பிதற்கடன் அப்படின்னு பேர். ஒவ்வொருவனும் பிறந்தால் தேவதைகளுக்கான கடனை அடைக்க வேண்டும். எப்படி அப்படின்னால் அவர்களுக்கு செய்ய வேண்டியதான வேள்விகளை, தெய்வ பூஜைகளை, அந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்து கோவில்ல தரிசனம், சுவாமிக்கு பண்ண வேண்டியதான அபிஷேகம், இதெல்லாம் எப்படி பண்ணணும்? எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டுண்டு பண்றது அதுல சேராது. நான் பிறந்த கடனுக்காகவே நான் சுவாமிக்கு வழிபாடு செய்ய வேண்டும்னு பண்ணும் பொழுது தேவக்கடன் தீருகிறது. பிரம்மச்சரியேன ரிஷிப்யா. படிக்கும் காலத்தில், நம் இளமை காலத்தில் நம் மனதை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொண்டு விரதம் முதலியதுகள் மேற்கொள்வதனால், வேதாத்தியனங்கள் செய்வதனால், வேதத்தில் சொல்லப்பட்டபடி உபநயனம் செய்து கொண்டு வேதாத்தியனம் செய்வதனால், நியமத்துடன் செய்வதனால், ரிஷிக்கடன் நித்தியம் பிரம்மயஜ்ஞம் சொல்றதுனால, ரிஷி தர்ப்பணங்கள்லாம் பண்றதுனால ரிஷிக்கடன் தீருகிறது. 3வதாக பிதற்கடன். அப்படின்னா ஒரு குழந்தை பிறந்து விழும்போதே அது செய்ய வேண்டியதான பல காரியங்கள் இருக்கு. இது ஒழுங்காக செய்யும், இதை செய்ய போறதுன்னு இவெல்லாம் வெயிட் பண்றா. தேவதைகள்லாம் இது பிறந்த உடனே இவன் நாளைக்கு யஜ்ஞம் பண்ண போறான், யாகம் பண்ண போறான், நமக்கு ஆகுதிகள் கொடுக்க போறான், அதுக்கு அதிகாரிகள் இதெல்லாம் பண்ண போறான்னு தேவதைகள்லாம் எதிர்பார்த்துட்டே இருக்கா. ரிஷிக்கெல்லாம் இவன் வேதத்தை அபிவிருத்தி பண்ண போறான், வேதாத்தியனம் பண்ண போறான், நமக்கு தர்ப்பணம் பண்ண போறான், அவ எதிர்பார்க்கிறான். கூட பிதற்கள், தன் வம்சத்தவர்கள், நம்ம எந்த வழியில இருக்கோமோ அந்த பிதற்கள்லாம் எதிர்பார்க்கிறான். இவன் நாளைக்கு வந்ததுலேருந்து நமக்கு தர்ப்பணம் பண்ண போறான், ஸ்ராத்தம் பண்ண போறான். இதனால அவளுக்கு இதுதானே ஆகாரம். பிதற்களுக்கு ஆகாரம் கொடுத்தாதான் அவர்களுக்கு போய் சேரும், நம்மளும் க்ஷேமமாக இருக்க முடியும். இன்று நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கோம், இன்னைக்கு நமக்கு ஒரு ஆகாரம் கிடைக்கிறது, நம்ம சாப்பிட்றோம்னா அதனுடைய சத்தியம் என்னதுன்னா, எங்கேயோ ஏதோ ஜென்மத்துல நமக்கு பிறந்த பிள்ளையோ பேரனோ எங்கேயோ தர்ப்பணமோ ஏதோ நமக்காக விட்டு இருக்கான், அதனால நமக்கு சாப்பாடு கிடைக்கிறது. இன்னைக்கு ஒரு நாள் நம்மளால சாப்பிட முடியலைன்னா அவன் இன்னைக்கு தர்ப்பணத்தை விட்டா நமக்கு கிடைக்கலைன்னு அர்த்தம். இதுதான், எங்கேயாவது ஒரு இடத்துல கொடுத்தாதான் ஒரு இடத்துல கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இந்த சிஸ்டமே. நம்ம எந்த ரூபத்துல வேணா இருக்கலாம். நித்தியம் ஸ்நானம் பண்ணி ஸ்நானத்திலேருந்து ஜலத்தை கீழ் விடும்போது லதா விரக்ஷேஷு குல்மேஷு வர்த்தந்தே பிதரோ மமா, நம்ம உடம்புலேருந்து வழியிற ஜலங்கள்லாம் செடிகள்லையோ கொடிகள்லையோ எங்கேயாவது பிதற்கள் இருக்கானா அவர்களை போய் அடையட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு விடுறோம். ஸ்நானம் பண்ண வஸ்திரத்தை புழியும் போது அதனால சில பிதற்கள் திருப்தி அடையறா. அப்படி பலவிதமாக பிதற்கள் நம்ம அப்படியே எந்த ரூபத்துல இருக்கோமோ யாரோ ஒருத்தர் நமக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு இருக்கா, ஸ்ராத்தம் பண்ணிட்டு இருக்கா. அதனால இது ரொம்ப முக்கியம். தஸ்மாத் பிரஜனனம் பரமம் வதந்தி பிரஜனனம் வை பிரதிஷ்டா சாது பிரதிஷ்டா லோகே சாது பிரஜாயா ஆஹா. எதெல்லாம் மிக உயர்ந்ததான விஷயங்கள், மிக உயர்ந்ததான தபஸ் எது அப்படின்னு உபனிஷத் பாகம் பெரிய விசாரம் பண்றது. அதுல அக்னியை பத்தி சொல்றது, அக்னிஹோத்திரத்தை பத்தி சொல்றது, தபஸை பத்தி சொல்றது, தானத்தை பத்தி சொல்றது, தர்மத்தை பத்தி சொல்றது, சொல்லிண்டே வரும்பொழுது பிரஜனனம்மை குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது பெரிய ஒரு உயர்ந்ததான விஷயம். ஏன்னால் தம் துந்தன் வானஹா என்று லோகத்தை சிருஷ்டி பண்ணின பிரம்மா முதற்கொண்டு நம்மள் வரைக்கும் எது நமக்கு அந்த பரம்பரை இல்லையா, பிரம்மாலேருந்து இன்னி வரைக்கும் நம்ம இருக்கோம்னா எப்படி தெரியும்? பிரம்மாவுக்கு ஒரு புத்திரன் கஷ்யப பிரஜாபதி, கஷ்யப பிரஜாபதிக்கு ஒரு புத்திரன் மரீச்சி, அப்படியே அந்த வழியில வந்து 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 நம்ம இன்னைக்கு நிக்கிறோமே. அடுத்து ஒரு குழந்தை பிறந்து வந்ததுனால தானே நம்ம ஒரு குழந்தையாக இன்னைக்கு இருப்போம். தன் துன் தன் வானஹா இதுவே சொல்றார் அவர். மிருகண்டு கிட்ட தன்னுடைய அப்பா குத்சர், நீ இன்னைக்கு புத்திரனா இருக்காய்னா அது நான் குழந்தை பெற்றதுனால தானே நீ வந்த, எங்க அப்பா பெற்றதுனால தானே நான் இருக்கேன். அதனால தன் துன் தன் வானஹா. பிறக்கிறது மட்டும் விஷயம் இல்லை, பிறந்து எங்கேயோ சுத்தி தெரியப்படாது. இன்னும் சொல்ல போனால் பாரதத்தில் ஒரு கதை, அதுல ஜரத்காரு அப்படிங்கிறவர், அவர் பிறந்தது முதற்கொண்டு பிரம்மஞான இதே மாதிரி பிரம்மனிஷ்டராக இருக்கார். அந்த பிரம்மனிஷ்டர் ஒரு இடத்துக்கு அப்படியே போயின்னு இருக்கும் பொழுது ஒரு குகையில யாரோ தலைகீழா பல பேர்கள் தொங்கின்னு இருக்கிறத பாக்குறார். அவர் பிரம்மனிஷ்டர், தபஸ். அதை பார்த்து
அவர் கேட்கிறார், யார் நீங்கள், உங்களுக்கு என்ன வேண்டும்னு கேட்க, நான் உன் குலத்து பிதற்கள்பா, நீ பிரம்மனிஷ்டனா போயிட்டா, எங்களுக்கு பண்ண வேண்டிய கர்மாவை பண்ணவில்லை, அதனால நீ ஒரு விவாகம் செய்து கொண்டு எங்களுக்கு பண்ண வேண்டியதான கர்மாக்களை செய்த பிறகு ஒரு குழந்தையும் பெத்துண்டாத்தான் எங்களுக்கு முக்தி. தஸ்மாஹத் பிரஜனனம், அதனால பேரன் பிறந்தால்தான் பிதற்கடன்லேருந்து நிவர்த்தி அடைய முடியும், உள்ள பிறந்தால்தான் பிதற்கடன்லேருந்து நிவர்த்தி அடைய முடியும், அதை நீ பண்ண வேண்டும்னு சொல்லி மகாயோகியாக இருந்தாலும் அந்த கர்த்தவியத்தை முடிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு அங்க சொல்றது. தஸ்மாஹத் பிரஜனனம் தந்துன் தன்வானஹா பித்ருணாம் அனுருணோ பவதி. அப்படி குழந்தை அவன் செய்ய வேண்டியதான தர்ப்பணங்கள் காரியங்கள்லாம் செய்வதனால நமக்கு மேல இருக்கக்கூடிய 3 தலைமுறைகள் கரையேறது. அதனால அவ அதை எதிர்பார்த்துட்டே இருக்கா பிதற்கள் அப்படின்னு சொல்றது. இதெல்லாம் எடுத்து சொல்றார் குத்சர் தன்னுடைய பிள்ளையான மிர்கண்டூருக்கு. அதனால இதையே ஒரு சாதனையாக எடுத்துக்கொள். இதை தப்பான ஒரு வழியாக பார்க்காமல், எல்லாரும் செல்லும் வழியில நீ இல்லறத்துல போய் மூழ்காமல், இல்லறத்தை ஒரு தர்மமாக எடுத்துக்கொண்டு அதில் பண்ண வேண்டியதான கர்மானுஷ்டானங்களை பண்ணினால் அதுவே தபஸாக அமையும். நீ சொல்றதை கேளுன்னு கேட்டவுடனே அவரும் அதுக்கேற்ற மாதிரி ஆஹா அவசியம் நான் பண்ணிக்கிறேன், நீங்களே ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து பண்ணுவீங்கன்னு அவ பாட்ட சொல்ல. இந்த அப்பா தன்னுடைய பிள்ளைக்கு பெண் தேடி நிறைய ஊருக்கு இப்படி போக தென் தேசத்துல ஒரு மகரிஷி புத்திரியை பார்க்கறா, மகரிஷியை பார்க்கறா. அவர்களிடத்துல பார்க்கும் பொழுது அவர் ரொம்ப லட்சணம் உடையவளாகவும் குணம் உடையவளாகவும் இருக்கா. அவளை பெண் கேட்க அந்த மகரிஷியும் ரொம்ப சந்தோஷம் அடைந்து தங்களுடைய புத்திரனுக்கு இந்த பெண்ணை தரேன்னு இவா சொல்லிகிட்டே இருக்க, அங்கேருந்து ஒரு கூட்டம் வருது, சின்ன குழந்தைகள், பெண் குழந்தைகள். அவ அப்படியே கூச்சல் போடுறா. என்னதுன்னு கேட்க, நாங்கள்லாமா விளையாடிட்டு இருந்தோம், இந்த எந்த பெண்ணுக்கு இப்போ நிச்சயிக்கப்பட்டதோ அந்த பெண்ணுடைய தோழிகள் நாங்கள் எல்லாருமா விளையாடிட்டு இருந்தோம். விளையாடிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு மத யானை விரட்டித்து அதுக்கு பயந்துட்டு ஓடி உங்களுடைய பெண் கிணற்றுல விழுந்து இறந்து போயிட்டாள் அப்படின்னு சொல்ல அந்த மகரிஷிகள் தப்பிச்சு போறா. உடனே இந்த குச்சரை கவலைப்படாதீங்கன்னு சொல்லி அங்க போய் அந்த கிணத்துலேருந்து அந்த பெண்ணை எடுத்து கீழே போட்டு இவளை திருப்பி நான் எழுப்பறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தபஸுக்கு போய் உட்கார, எந்த மத யானை துரத்தி இவளை கீழே தள்ளித்தோ அந்த மத யானை இந்த மகரிஷியும் எடுத்து தலையில வச்சுட்டு ஓடி போறது. அப்ப இவர் தன்னுடைய ஞான திருஷ்டியினால யார் இந்த யானை அப்படின்னு பார்க்க, அந்த யானை யாருன்னு அந்த பூர்வ சரித்திரத்தெல்லாம் இவர் ஞான திருஷ்டியில பார்க்கிறார். அந்த யானை ஒரு சமயம் ஒரு சாது மனுஷனாக இருந்தது, ஒரு பிராமணனாக இருந்தது. அவன் என்ன பண்ணினான், அவனுக்கு தேவதத்தன் அப்படின்னு பேரு. அவன் ரொம்ப தர்மிஷ்டன், நிறைய தர்மத்தை சம்பாதனம் பண்ணி வச்சிருந்தான், நிறைய அர்த்தத்தை நிறைய ஐஸ்வர்யங்களையும் சம்பாதனம் பண்ணி வச்சுட்டு இருந்திருக்கான். அவன் அப்படி சம்பாதிச்சுட்டு இருக்கிற சமயத்துல அவன் ஊருக்கு ஒரு பெரியவர் வரார். பார்த்தா சன்னியாசி மாதிரி இருக்கார், தலையில முட்டை, கழுத்துல ருத்ராட்சம், நெத்தியில பட்டை அப்படின்லாம் சொல்ற மாதிரி அப்படியே ஒரு சன்னியாசி வேஷமாகவே அவன்கிட்ட அவரை பார்த்த உடனே காஷாய தண்ட மாத்திரேன்னு எதுஷ்பூஜ்யோ நசம்சயான்னு இருக்கே, அதனால அந்த வேஷத்துல பார்த்துட்டோம்னா அவ ஒரிஜினலா அதெல்லாம் நம்ம செக் பண்ண வேண்டாம், நமஸ்காரம் பண்ண வேண்டியது பாக்கி பகவான் பார்த்துப்பாருன்னு சாஸ்திரம் சொல்றது. அவன் அதை நம்பி அவருக்கு உபச்சாரம் எல்லாம் பண்ணி உட்காந்து வைக்க அவர் அப்படியே பேசி பேசி ஆசை வார்த்தை பேசுறா. நான் பெரிய மந்திரவாதிப்பா, நீ ஒரு கல்லை வச்சாலும் சொர்ணமாக்கிடுவேன், நீ 1 ரூபா வச்சா அது கோடி ரூபாயா திருப்பி தருவேன், நீ கோடி ரூபாய் வச்சா அது பல மடங்கா திருப்பி தருவேன். இதெல்லாம் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி அவர் சொல்றார். இதை நம்பி அவனும் என்ன பண்றான், அவன் ஏதோ கொஞ்சம் ரூபாய் வைக்கிறான். வைக்க அவர் எல்லாத்தையும் மாத்தி தரேன்னு சொல்ல அவன் சம்பாதிச்ச தனங்களை பூரா வைக்கிறான். அவர் என்ன சொல்றார், அவ்வளவு தனங்களையும் பார்த்துட்டு இவ்வளவுதான் சம்பாதிச்சிருக்கியா, நீ இவ்வளவுதான் சம்பாதிச்சிருக்கியானா எங்கூடவா, நான் உனக்கு 4 ஆத்துல பிச்சை வாங்கி உனக்கு வாங்கி தரேன் அப்படிங்கிறார். உடனே நீங்க கோச்சிக்காதீங்கன்னு சொல்லி அவனுடைய நிலன் புலன்களை எல்லாம் வித்து, இதெல்லாம் வித்தது பெரிய பரவாயில்லை, அவனுடைய தர்மங்களையும் தபஸையும் எல்லாம் பிராமணாள்கிட்ட போய் வித்து அவர்கள்ட்டேருந்து தனத்தை வாங்கி அதையும் கொடுத்து ஒரு பெரிய தனத்தை உண்டாக்கி வைக்கிறான். இவர் இது எல்லாத்தையும் முறுக்கி ஒரு பெரிய சொர்ண கட்டியா என்கிட்டத்தான் நான் அதை மாற்றி தரேங்கிறார். இவனும் அதே மாதிரி மாற்றி ஒரு பெரிய தங்க கட்டியாக வைக்கிறார். இவர் என்ன பண்றார், இந்த தங்கை கட்டி எடுத்து ஒரு பெரிய குகை மாதிரி பண்ணி அதுக்குள்ள வச்சுட்டு, நீ என்ன பண்ணணும் தெரியுமான்னு இவனுக்கு தனியா ஒரு குகையை கட்டி அதுல நெருப்பை மூட்டி நீ இங்க கொஞ்ச நேரம் சிரமப்படணும், அதாவது இந்த புகையில நீ சிரமப்படணும்னு சொல்லி அதுக்குள்ள மூடி வைக்க, அவன் உள்ள போய் இருக்கிற நேரத்துல இவர் தன்கிட்டேருந்து ஒரு இரும்பு கட்டி எடுத்து அதுக்குள்ள வச்சு அந்த தங்க கட்டி எடுத்து வச்சு இவனை திறந்து விடுறார்.
திறந்து விட்டுட்டு நான் 3 நாளைக்கு இதை தனியா வச்சு பூஜை பண்ணிட்டு வரணும், போயிட்டு வரேன்னு சொல்லி போனவர் அந்த சொர்ணத்தை எல்லாம் எடுத்துன்னு போயிட்டார். திருப்பி வரவே இல்லை. இவன் பார்த்து ஊர் முழுக்க சுத்தி சுத்தி தேடி பார்த்து காணமேன்னு அந்த கவலையிலேயே மரணம் அடைஞ்சு அவன் அடுத்த பிறவியில யானையாக பிறக்கிறான். அந்த யானை இப்ப இந்த மகரிஷியை தூக்கி தலையில வச்சுருக்கு. இந்த சரித்திரத்தை பூரா அவர் ஞான திருஷ்டியில பார்த்து என்ன பண்றார், ஏன் இந்த யானை ஜென்மா அவனுக்கு கிடைச்சது அப்படின்னால் தர்மம் பண்ணியும் அந்த தர்மத்தையும் வித்து தொலைச்சதுனால இந்த ஜென்மால சிரமப்படுறது. அப்ப இந்த குத்சர் அப்படிங்கக்கூடிய மகரிஷி தன்னுடைய வாழ்நாள்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு நாள் தபசனுடைய பலனை அந்த யானைக்கு கொடுத்த உடனே அது அப்படியே திவ்யமான ரூபம், திருப்பி ஒரு தேவ ரூபத்தை எடுத்துக்கொண்டு அது சொர்க்கத்தை அடையிறது. அது சொர்க்கத்தை அடையிறது. அந்த யானை மனுஷனாக தேவனாக மாறி சொர்க்கத்தை அடையிறது. திருப்பி இந்த பெண்ணிடம் தபசு பண்ணி பகவான் கிட்ட யமனை பரமேஸ்வரனை தபசு பண்ணி பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ண என்ன வேணும்னு கேட்க இந்த குழந்தைக்கு ஆயுசு வேணும்னு சொல்ல அவர் யமனை கூப்பிட்டு யமன் கிட்டேந்து அந்த உயிரை வாங்கி திருப்பி இந்த பெண்ணுக்கு கொடுத்து மரித்தவளை பிழைப்பித்து அவளை தன்னுடைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் மிருகண்டுவிற்கு. அப்பேற்பட்ட தம்பதிகள் மிருகண்டு அந்த கன்னிகை. அந்த மிருகண்டுவுக்கு சில சமயம் குழந்தை பிறக்காம இருந்து அவர் தபசு பண்ணி அவருக்கு பரமேஸ்வரன் பிரத்யட்சமாகிறார். பரமேஸ்வரன் கேட்கிறார், எதற்காக தபசு பண்ணினான்னா எனக்கு குழந்தை வேணும்னு கேட்க, உனக்கு புத்தி இல்லாமல் நிறைய ரோகத்தோட சொன்னா புரியாம இருக்கிற மாதிரி ஆனா பல வருஷம் வாழக்கூடிய குழந்தை வேணுமா, இல்லை ரொம்ப சிவபக்தனாக அதீவ புத்திசாலியான 16 வருஷமே ஆயுசுள்ள ஒரு குழந்தை வேணுமான்னு கேட்க, உங்க மேல பக்தி இருக்குதுன்னா அதை விட பெருசு வேற என்ன வேணும், அப்பேற்பட்ட 16 வயசுள்ள குழந்தைய எனக்கு போரும்னு கேட்க பரமேஸ்வரனும் அனுகிரகம் பண்றார். மிருகண்டு புத்திரன் மார்க்கண்டேயன் பிறக்கிறார். அந்த மார்க்கண்டேயன் சின்ன வயசுல இருந்தே சிவத்தியான பராயணகான்னு சிவ பூஜை பண்றதுல சுவாமி கிட்ட பக்தியா இருந்துட்டு வர்றார். அவருக்கு ஒரு 16 வயசு வரும் காலத்துல அப்பா அம்மா ரொம்ப துக்கப்படுறா. இதை பார்த்து குழந்தை கேட்கறது, ஏன் இவ்வளவு துக்கத்தோடு இருக்கேன்னு கேட்க அவ உண்மையை சொல்லிவிடுறா. உடனே இவன் இதுக்குதான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இதெல்லாம் நான் ஜெயிச்சு காமிக்கிறேன்னு சொல்லி அவன் ஒரு சிவாலயத்துக்குள்ள போய் சுவாமிக்கு பூஜை பண்ணிட்டு வரான். அந்த நேரத்துல யமன் வரார். யமன் வரும்பொழுது பயந்துண்டு சுவாமியை கட்டிக்க, சுவாமி யமன் என்னுடைய கடமை தானேன்னு தன்னுடைய பாசத்தை போட அது பகவான் மேலேயே போய் விழ பரமேஸ்வரன் ஆவிர்பவிச்சு மிருத்யுவை அந்த யமனை வதம் பண்றார். வதம் பண்ணி இந்த மார்க்கண்டேயனுக்கு சிரஜீவித்துவம், நீ பல கல்ப கோடி காலங்கள் வாழப்போகிறாய்ன்னு அனுகிரகம் பண்ணி அதுக்கு மேல அந்த யமனுக்கும் திருப்பி அவனையும் புனருஜீவனம் பண்ணி யார் நெத்தியில விபூதியும் ருத்ராட்சத்தையும் தாரணம் பண்ணிட்டு இருக்காளோ, யாரு பஞ்சாட்சரம் ஜபம் பண்றாளோ அவர்களிடத்துல நீ போகக்கூடாதுன்னு யமனுக்கும் சாசனம் பண்ணி கொடு. இந்த சரித்திரத்தை சொல்லிவிட்டு சொல்றார், அப்பா யாருக்கு இதெல்லாம், சூரபத்மன் முதலிய அசுரர்களுக்கு தன்னுடைய அப்பாவான கஷ்யப பிரஜாபதி இதெல்லாம் சொல்லி தபஸனுடைய பிரபாவத்தை பார்த்தையா, தபஸுனால மரித்தவரை திருப்பி எழுப்ப முடியும், தபஸுனால தனக்கு இல்லாத தீர்ந்து போன ஆயுஷை திருப்பி மீட்க முடியும். இதே பரமேஸ்வர அனுகிரகத்தினால அவர் ஆயுஷ மாத்திரம் கேட்டிருந்தாருன்னா ஆயுஷ் முடிஞ்சாச்சுன்னா முடிஞ்சு போச்சு. அவர் புத்தி சக்தி உள்ள சிவபக்தி உள்ள குழந்தை வேணும் அப்படின்னு மூலதனத்தை வாங்கினதுனால அந்த மூலதனத்தை வச்சுட்டு இதை எப்படி வேணா அபிவிருத்தி பண்ணிக்க முடியும். அப்ப மூலதனம் அப்படிங்கிறது எது, மூலதனம் அப்படிங்கிறது தபசு. சும்மா பேர் போக்கில் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விஷயத்த பார்க்கலாம். ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம கையில ஒரு 2 லட்சம் ரூபா இருந்தது, இல்லை ஒரு 50,000 ரூபா இருந்ததுன்னா நம்ம அதை வச்சுட்டு வேற ஏதாவது பண்ணியிருப்போம். ஒரு கார் வேணா வாங்கி திருப்பி மாசம் இஎம்ஐ அடைச்சுட்டு இருந்திருக்கலாம், அப்படி ஏதாவது பண்ணி இருந்திருக்கலாம். அது இல்லாமல் அன்னைக்கு ஒரு சொர்ணத்தை வாங்கி வச்சுட்டு இருந்தோம்னா இன்னைக்கு என்ன விலையில போயின்னு இருக்கு. சொர்ணத்துக்கு சொல்ல வரலை, தபஸ் அந்த மாதிரி எது ரொம்ப முக்கியமோ அப்ப அதை சம்பாதிச்சோம். அந்த அதை அன்னைக்கு சொர்ணம் வாங்கினவாளும் பல பேர் இருப்பாளே இல்லையா. அப்ப அன்னைக்கு அவ எதனால சொர்ணம் வாங்கினார்கள்னு பார்க்க போனா அவளுடைய பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால அவளுக்கு அந்த புத்தி போச்சு, வாங்கினான். அந்த புத்தி ஏன் வருது, அவர்கள் பண்ணின ஏதோ தபஸுனால வருது. அப்போ இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய நாம் அனுபவிக்கக்கூடிய எந்த நல்ல விஷயத்துக்கும் மூலம் தபஸ். அதையே அவரும் உபதேசம் பண்ணி தபஸ் பண்ணி சிவபதத்தை அடைய வேண்டும் அப்படின்னு காஷ்யப பிரஜாபதி சொல்ல, இதை கேட்டு இருந்த சுரசை நீங்க சொல்றதுல பாதி சரி அப்படின்னா என்னதுன்னு கேட்க அவள்
அவர் சொல்றா, தபஸ் பண்ண வேண்டும்ங்கிறது வாஸ்தவம், தபஸை பெற்றுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் சிவபதத்தை எப்பயோ அடையட்டுமே, அதுக்கு என்ன அவசரம், குழந்தைகள் நன்கு வாழ வேண்டாமான்னு கேட்க அவர் சொல்றார், நீயே சொல்லுவோம் பிள்ளைக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுன்னு சொல்ல அவ தன் குமாரர்களுக்கு சொல்றா, நீங்க வடக்கு திக்க போய் பரமேஸ்வரனை உத்தேசிச்சு வேள்வி செய்து தபஸை அனுஷ்டியுங்கள். பரமேஸ்வரன் பிரத்யட்சமானார்னா நீங்க யாராலையும் ஜெயிக்க முடியாததான ஒரு தன்மையை விரும்ப வேண்டும், அனைவர்களுக்கும் அதிபதியாகும் தன்மையை விரும்ப வேண்டும் எல்லாம் சொல்லிவிட்டு, தேவதைகள்லாம் நமக்கு பரம்பரையா விரோதிகள்னு சொன்ன உடனே தான் கஷ்யப பிரஜாபதி கேட்கிறார், நீ யாருமான்னு. அப்ப அது வரைக்கும் அவர் யாருன்னே கேட்கல, இப்பதான் தெரியறது அவள் அசுரகுமாரி அப்படின்னு. நீங்கள் நமக்கு பரம்பரை விரோதிகள் தேவதைகள், அவர்களையெல்லாம் ஜெயித்து அவர்களையெல்லாம் வேலை வாங்கும் அளவிற்கு உங்கள் தபஸ் இருக்க வேண்டும்னு சொல்ல, என்னமோ பிராரப்தம்னு நினைச்சிருந்தார் அவர். அதுக்கப்புறம் அப்படியே ஆகட்டும்னு குழந்தைகள் போக, குழந்தைகளோட இந்த சுரசையும் புறப்படுறா. உடனே கஷ்யப பிரஜாபதி ரொம்ப வருத்தப்படுறார், நீ என்னை விட்டு போறையே, உன்னை விட்டு நான் எப்படி இருப்பேன்னு மதி மயங்கி ரொம்ப சிரமப்படுறார். அவ சொல்றா திருப்பி உண்மையை திருப்பி பூர்ணமா சொல்லிவிடுறான், நான் மாயை, என் பேரு சுரசை, சுக்கராச்சாரியரிடம் மாயையை கற்றுக்கொண்டு மாயை என்ற பேர் எனக்கு வந்தது. நான் உங்களை ஏமாத்தி குழந்தைகள் பெற்றுக்கொண்டு அசுரகுலத்தை விருத்தி அடைவதற்காகவே வந்தேன், வருத்தப்படாதேங்கோன்னு சொல்லி போக, திருப்பியும் அவர் ரொம்ப கவலைப்பட்டு இருக்கார். பிரம்மாவே கஷ்யபருக்கு சமாதானப்படுத்தி திருப்பி தபஸ் பண்ணுங்கோன்னு தபஸ் பண்ணன்னு சொல்லி பிரம்ம வார்த்தையினால அவர் சமாதானப்படுத்தி அவர் தபஸ் பண்ணி அவரும் தபஸுக்கு போகிறார். இந்த குழந்தைகளும் சூரபத்மாதிகளும் தபஸிற்கு போயிட்டே இருக்கும் பொழுது வழியில சுக்கராச்சாரியர் வரார். சுக்கராச்சாரியர் தன்னை யாருன்னு இவாளுக்கு தெரியாது. ஏன் கேட்டா மிகவும் பலம் பொருந்திய குழந்தைகள் அத்தனை பேர் இருக்கா, பல கோடி அசுர கணங்களோடு இவன் போயிட்டு இருக்கான். உடனே சுக்கராச்சாரியர் தான் மனசுக்குள்ள ஒரு வசீகரண மந்திரத்தை ஜபம் பண்ணி அவனுக்கு நேர வரார். அவனுக்கும் இவரை பார்த்த உடனே அப்படியே அன்பு பெறுகிறது. யார் நீங்கள், உங்களை பார்த்தவொன்னு ஏதோ பூர்வ ஜென்ம பந்தம் இருக்கிற மாதிரி இருக்கேன்னு கேட்க சுக்கராச்சாரியார் சொல்றார், நான் தான் உங்க குலத்துக்கே வாத்தியார், உங்க அம்மாவிட்ட சொல்லி உங்களை எல்லாம் பெற்றுக்க சொன்னதே நான் தான். நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அவருக்கு நான் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றேன். ஒரு பெரிய காரியம் பண்ணும் பொழுது அதுக்கு தடங்கல் பண்ணுவதற்காக அவசியம் உங்களுடைய விரோதிகள் தேவதைகள் வருவார்கள். அவர்கள் சிரமப்படுத்தாமல் இருக்கிறதுக்காக அவர் ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்றார், பரமேஸ்வராத்மகமான மந்திரம். அதையும் பெற்றுக்கொண்டு நீங்கள் என்ன விக்ரம் வந்தாலும் பகவானை பார்க்கிற வரைக்கும் தபஸ் பண்ணணும்னு சொல்லி அனுப்பிச்சு. இவாள்லாம் பல்லாயிரம் வருஷ காலங்கள் சூரபத்மனும் தாரகனும் சிம்மமுகனும் தபஸ் பண்றா. அதுல பல்லாயிரம் வருஷம் பண்ணி சுவாமி வரல அப்படின்ன உடனே சூரபத்மன் தன்னுடைய ஒவ்வொரு அங்கமாக வெட்டி வெட்டி போட ஆரம்பிக்கிறான். இவன் போட போட திருப்பி அந்த அங்கங்கள்லாம் திருப்பி வருது. வந்தாலும் பரவாயில்லைன்னு 1000 வருஷ காலம் அதையே தபஸா பண்றான். தன்னுடைய கையெடுத்து சிவாய சுவாகா, தன்னுடைய கையெடுத்து சிவாய சுவாகான்னு போட்டு இருக்கான். அதுக்கு மேல இதுக்கு சுவாமி வரலைன்னா என்ன பண்றதுன்னு கீழே ஒரு சூலத்தை நட்டு தான் அதுக்கு மேல பாஞ்சு அக்னி குண்டத்துல தன்னுடைய உயிரை மாய்த்துக்கிறான். இதை பார்த்து சிம்மபக்தரன் ரொம்ப வருத்தப்படுறான். ஆனா அவனும் நினைச்சுக்கிறான், நம்ம அண்ணா எதுக்கு சிரமப்பட்டார், இதை வருத்தப்பட்டு நம்ம போய் இதை விட்டுட்டு போக கூடாது, நம்மளும் தபசு பண்ணி எப்படியாவது பகவான் அடையணும், இதுதான் நம்ம குருநாதர் சொல்லி இருக்காருன்னு அவன் திருப்பி தவத்தை தொடர்ந்து அவனும் ஒரு நிலைக்கு மேல அவனும் அவனுடைய உயிரை மாய்த்து கொள்ள புறப்பட, சுவாமி ஒரு வயசான கிழவன் ரூபம் எடுத்துட்டு அப்பா என்ன பண்ண போறான்னு கேட்கிறார். இல்ல, எங்க அண்ணா ரொம்ப சிரமப்பட்டார் சுவாமியை பார்க்கறதுக்கு, அவர் அவருடைய உயிரை விட்டார். ஆனா நானும் இத்தனை நாளைக்கு தபஸ் பண்ணினேன், இன்னும் சுவாமி வரலை. சுவாமிக்கு அப்படி எங்களுடைய உயிர் தான் வேணும்னா நான் அந்த உயிரை தியாகம் பண்றதுக்காக புறப்படுறேன்னு சொல்ல, உனக்கு என்ன உங்க அண்ணா வேணும் அவ்வளவுதானே, உங்க அண்ணாவை எழுப்புறேன்னு சொல்லி மடிந்த சூரபத்மனை திருப்பி எழுப்பி சுவாமி தன்னுடைய ரூபத்தை காண்பிச்சு அவர்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு கேட்க, சூரபத்மன் கேட்கிறான், இந்த பல கோடி அண்டங்கள் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேனே, அப்ப அந்த அண்டங்களுக்கு எல்லாம் அதிபதித்துவம் எனக்கு வேணும், எல்லா தேவதைகளும் எனக்கு வேலைக்காரர்களாக ஆக வேண்டும், எனக்கு மரணமே இல்லாத மாதிரியான ஆயுசு வேண்டும்னு கேட்க, சுவாமி சொல்றார், அவ்வளோ எல்லாம் கொடுக்க முடியாது, நீ பண்ணின தபஸுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, ஒரு பல கோடி அண்டங்களுக்குள்ள 1008 அண்டங்கள் உன்னுடைய ஆதிபத்தியத்துல கொடுக்கிறேன். அதே மாதிரி மரணம் இல்லாமல் யாராலும் இருக்க முடியாது, ஒரு 108 சதுரயுக காலங்கள் வரைக்கும் நீ இந்த அண்டங்களை ஆழ்வாயாக அப்படின்னு நான் உனக்கு வரம் கொடுக்கிறேன்னு சொல்லி
அந்த தம்பிகளுக்கும் உங்களுக்கும் உங்க அண்ணா எவ்வளவு காலம் இருக்காளோ அது வரைக்கும் ஆயுசு உங்களுக்கும் உண்டு. நீங்களும் 108 சதுர்யுகங்கள் இருக்க முடியும். அண்ணாவுக்கு சகாயிகளாக இருங்கோ அப்படின்னு அனுகிரகம் பண்ணி சுவாமி அங்கேருந்து மறையறார். உடனே இந்த புத்திரர்கள் திருப்பி தன்னுடைய அப்பாவான கசிப பிரஜாபதியிட்டே நாங்கள் இப்படி தவம் பெற்றிருக்கிறோம், வரம் பெற்றிருக்கிறோம்னு சொல்ல அவர் பார்த்தார். இதுக்கு மேல நம்ம உபதேசம் பண்ணினா அவ கேட்க மாட்டா, அதனால உங்களுக்கு ஏத்த மாதிரி உபதேசம் பண்ணக்கூடியவர் சுக்கராச்சாரியரே, நீங்க அவர்கிட்டயே போய் கேளுங்கோன்னு அனுப்ப சுக்கராச்சாரியர் அவர்களுக்கு நிறைய துர்போதனைகள்லாம் பண்றார். என்னது அப்படின்னா, தபஸினால நீங்க வெற்றி பெற்றதே போரும், இதுக்கு மேல லோகத்துல எல்லாரும் தர்மம் அது இதுன்னு சொல்ல தர்மமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நீ பாட்டுக்கும் உன் இஷ்டத்துக்கு வாழ வேண்டும். எப்படி வாழ வேண்டும் அப்படின்னா, இன்னைக்குள்ள சந்தோஷத்தை இன்னைக்கு அடைய வேண்டும், தேவதைகள்லாம் போட்டு துன்புறுத்த வேண்டும், அதெல்லாம் அதர்மம் கிடையாதுங்கிற மாதிரியான உபதேசங்கள்லாம் சுக்கராச்சாரியார் பண்ண. அது அப்படியே அவர்கிட்டேருந்து அந்த உபதேசத்தெல்லாம் வாங்கிட்டு இவர்கள் நேர முதல்ல சண்டைக்கு போறது தனதண்ட குபேரன்ட்ட சண்டைக்கு போறார். குபேரன் அவர்களுடைய வரன்களை எல்லாம் பற்றி தெரிஞ்சதுனால அவன் சண்டைக்கே நிக்கல, எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோப்பா, நீ சொல்றதை நான் கேட்கறேன்னு அவன் சரணாகதி அடைய. அதே மாதிரி இந்திரன் கிட்ட, அக்னி கிட்ட, யமன், நிருத்தி, வருணன், வாயு, சோமன், ஈசானன்னு எல்லா அஷ்டதிக் பாலகர்கள்ட்டையும் சண்டைக்கு போய் அதுல சில பேர்கள் சண்டைக்கு போறா, சில பேர்கள் தானாகவே சரணாகதி அடைஞ்சு விடுறா. அப்படி இந்த ஒரு அண்டத்தை பார்த்து அதுக்கப்புறம் நேர பிரம்மலோகத்துக்கு போறான். பிரம்மலோகத்துக்கு போகும்பொழுது பிரம்மாவுக்கு தெரியும் இந்த சரித்திரங்கள்லாம், அதனால அவரை வரவழைச்சு உட்காத்தி வச்சு, ஏப்பா பரமேஸ்வரன் கிட்ட இருந்து வரம் வாங்கிறவன் நீ இந்த சத்தியலோகத்துக்கு வரத்திற்கு நான் பாக்கியம் பண்ணியிருக்கணும்னு சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். உனக்கு தாத்தாப்பா நான், உன்னுடைய அப்பா கஷ்யப்பனுக்கு அப்பா நான் தான் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திட்டு அவனுக்கு உபச்சாரம் எல்லாம் பண்ணி அனுப்புறார். நேர வைகுண்டத்துக்கு போறார். மகாவிஷ்ணுவும் இவனுக்கு இப்போ சண்டைக்கு போய் பிரயோஜனம் கிடையாதுன்னு தெரியும். அவரும் உபச்சாரம் பண்ணி அனுப்பி வைக்க அவன் நேர பரமேஸ்வர லோகத்துக்கே போய் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ண போக சுவாமி மங்களாசாசனம் பண்றார். சுவாமி சொல்றார், நீ இதுலேருந்து நீ 1008 அண்டங்களுக்கு அதிபதினு சொல்லியிருக்கு, நீ எல்லாத்துக்கும் போய் முதல்ல எல்லாத்தையும் பார்த்துட்டு நீ உன்னுடைய ஆட்சியை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்ல அவன் திருப்பி சுக்கராச்சாரியர்கிட்ட இந்த 1008 அண்டங்களை பத்தி சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ல அவர் அதெல்லாம் பத்தி விஸ்தாரமாக எடுத்து சொல்றார். என் அண்டங்கள்லாம் எப்படி இருக்கு, எப்படி உண்டாச்சு அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி திருப்பி ஒவ்வொரு அண்டங்களா சுத்தி சுத்தி பார்த்து அதுக்கப்புறம் தேவ சிற்பியான விஸ்வகர்மாவை கூப்பிட்டு தனக்குன்னு ஒரு நகரம் உண்டு பண்ண கேட்க அவர் சமுத்திர தீரத்துல சமுத்திரத்துக்கு நடுவுல வீரமகேந்திரபுரம் அப்படின்னு தனக்குன்னு ஒரு பட்டணம் அமைச்சு கொடுத்து தன்னுடைய தம்பிகளுக்கு சிம்மபக்தனுக்காக ஆசுரபுரம் அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டணம் அமைச்சு கொடுத்து தாரகனுக்காக மாயாபுரி அப்படிங்கக்கூடிய ஒரு பட்டணத்தை அமைச்சு கொடுத்து அவளையும் செட்டில் பண்றான். அதற்கப்புறம் அவர்களுக்கு விவாகம் நடக்க வேண்டும். விஸ்வகர்மாவினுடைய பொண்ணையவே பத்மகோமலைன்னு பேரு, அவளையவே கல்யாணம் பண்ணி கொடுக்கிறார் விஸ்வகர்மா சூரபத்மனுக்கு. பானுகோபனுக்கு சிம்மபக்தனுக்கு யமன் தன்னுடைய பொண்ணை கொடுக்கிறான். அதுக்கப்புறம் தாரகனுக்கு நிரததி தன்னுடைய பொண்ணை கொடுக்கிறான். அதுல சூரபத்மனுக்கு அந்த தாம்பத்தியத்துல பானுகோபன் அப்படிங்கக்கூடிய மூத்த பிள்ளையும் அதுக்கு மேல பல குமாரர்கள் பிறக்கிறார். அந்த பானுகோபன் எப்படி இருந்தான் அப்படின்னா, அவன் பிறந்து கொஞ்ச நாளைக்கு தொட்டில்ல படுத்துட்டு இருக்கக்கூடிய பிராயம், அவன் இப்படி படுத்துட்டு இருக்கான். திடீர்னு மேல சூரிய வெளிச்சம் பட்டு கண்ணை துறக்கிறான். உடனே கோபம் கீழே தட்டி நேர போய் சூரியனை பிடிச்சிட்டு கட்டில கட்டி போடுறான். அவனுடைய தொட்டிலேயே கட்டி போட்டு அவன் படுத்து தூங்கிட்டு இருக்கான். இதை தெரிஞ்சு பிரம்மாதி தேவர்கள்லாம் சூரபத்மன்கிட்ட கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறம் குழந்தைய கொஞ்சி அந்த குழந்தைய சூரியனை அங்கேருந்து விடுவிச்சா. அது பானுகோபனுடைய பிரபாவம்னு சொல்லி அதனாலேயே அவனுக்கு பானுகோபன், பானு கிட்ட கோபிச்சுன்றதுனால அவனுக்கு பானுகோபன் அப்படின்னு பேர் வருது அப்படின்னு இந்த சரித்திரங்களை எல்லாம் சொல்லி, இதுதான் பானுகோப அவளுடைய சரித்திரம். சூரபத்மன், சிம்மபக்தரன், தாரகனுடைய சரித்திரம். இதுக்கு மேலேயும் இந்த சரித்திரம் தொடர்றது தங்கையை வச்சிருந்து. இவாளுக்கெல்லாம் அஜாமுகின்னு ஒரு பெண் சகோதரி இருக்காளே, அவருடைய சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சார். அந்த அஜாமுகி எப்படி இருந்தால் அப்படின்னா, அவளுக்கு எந்த இதுவும் அவ பாட்டுக்கு போவா, அங்கங்க போவா, அங்கங்க சுத்தின்னு வருவா, எப்படி வேணா இருப்பா, என்ன வேணா பண்ணுவா, அப்படி இருந்தவள். அப்படி இருந்தவளுக்கு
இப்படி போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு சமயம் துர்வாச மகரிஷியை பார்க்கறா. அப்ப அவர் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை. இப்போ அவரை போய் அணுகிறா. அவர் முதல்ல முடியாதுன்னு சொல்றார். அவளும் மாயையுடைய புத்திரி தானே, அவளுக்கும் கொஞ்சம் மாயைகள்லாம் தெரியும். அதனால மாயினால அவரை மயக்கி துர்வாசர்கள் கூட இருந்து 2 குழந்தையை பெற்றுக்கிறா. அவர்களுக்கு வாதாபி இல்வலன் அப்படின்னு பேரு. அந்த குழந்தைகள் பிறந்த உடனேயே அப்பாட்ட கேட்கறது என்ன பண்ணணும்னு கேட்கறது. அவர் சொல்றார், அவர் மகர்ஷிகள் என்ன சொல்லுவா, தபஸ் பண்ணணும் தானே சொல்லுவா, நீ போய் தபஸ் பண்ணி நல்ல வரத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொல்ல, அவர்கள் கேட்கிறா திருப்பி, எங்களுக்கு போய் தபஸ் எல்லாம் பண்றதுக்கான டைம் கிடையாது, அதனால நீங்க உங்க தபஸ் எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்க, அவர் வரம் மாதிரி ஒரு சாபத்தை கொடுக்குறார். இந்த தபஸ் எல்லாம் கொடுக்க முடியாது, உங்களுக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், நீங்க மகரிஷிகளையே துன்புறுத்துங்கள் அப்படின்னு சொல்றா. ஒரு சமயம் அகஸ்தியரையும் நீங்க இதே மாதிரி துன்புறுத்துவேல், அவர் உங்களுக்கு நல்வழியை காமிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா அப்படின்னு அந்த வரத்தை கொடுத்து விடுறார். அப்ப இதை வாங்கிட்டு அவர்கள் இருந்தாலும் அப்பா சொல்லி இருக்காளே நம்ம தபசு பண்ணி பார்ப்போம்னு பிரம்மாவை குறிச்சு தபசு பண்றார். பிரம்மாவை குறிச்சு பல காலம் தபசு பண்ணி வராததுனால அதுல இல்வலன் என்ன பண்றான், தன்னுடைய தம்பியான வாதாபியை அவனை ஒரு பசுவாக ஆக்கி அவனை பிரம்மாவுக்கு பூர்ணாகுதியாக போட்டு விடுறான். உடனே இதை பார்த்த பிரம்மா பிரத்யட்சமாகி சந்தோஷம் அடைஞ்சு அவராகவே ஒரு வரம் கொடுத்து விடுறார். கேட்கறதுக்கு முன்னாடியே, இப்ப எனக்காக சமர்ப்பணம் பண்ணினியே, இவனை நான் திருப்பி கொடுத்து விடுறேன், இதே மாதிரி இவன் எவ்வளவு காலம் மடிந்தாலும் அவன் திருப்பி திருப்பி வருவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரத்தை கொடுத்துட்டு போயிடுறார். ஆனா அதுலயும் அவரும் ஒரு இக்கு வச்சுட்டு போறார். என்னது அப்படின்னா, இவன் எங்க மடிந்தாலும் சரி, ஒரு தடவை பூர்ணமா ஜீர்ணம் ஆயிட்டான்னா அவனால வர முடியாது. எங்கேயாவது பூர்ணமாக அவன் மடிந்து அவன் திருப்பி பிறக்க முடியாதுதான ஒரு தபஸ்வினால அவன் முழுங்கப்பட்டால் அவன் திருப்பி வர முடியாது அப்படிங்கக்கூடிய ஒரு நிபந்தனையோட அந்த வரத்தை கொடுத்துட்டு போறார். அதையும் வச்சிருந்து இவர்கள் நேரம் தன்னுடைய மாமாவான சூரபத்மன்ட்ட அவன் கூட இருந்துட்டு வரா கொஞ்ச காலம். அதுக்கப்புறம் தென்னாட்டுல ஒரு இடத்துக்கு அவளுக்குன்னு ஒரு இடத்த ஏற்படுத்தி கொண்டு அங்க இருந்துட்டு வேற மகரிஷிகள் எல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கா. எதுக்கு இந்த கதை ஆரம்பிக்கிறது அப்படின்னா, ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு முன் காரணங்கள் இருக்க வேண்டும். இப்ப அகஸ்திய சரித்திரம் சொல்றதுக்கு முதல் காரணம் என்னது, வாதாபி இல்வன்கள் மடிய வேண்டும் அப்படிங்கிறது. 2வதான ஒரு காரணம், இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்க. இங்க என்ன நடக்கிறது அப்படின்னா, சூரபத்மன் இந்த ஜெயத்தை எல்லாம் அடைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே சரி இது வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் அவன் பண்ணினது ஒரு பெரும் தவறு. என்னதுன்னா, சூரபத்மனுக்கு இந்திராணி அடையணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதனால நேர இவர்களை தூதர்களை அனுப்பி இந்திரலோகத்திலேருந்து இந்திரனை கட்டி அழைச்சிட்டு வா, இந்திராணியும் அழைச்சிட்டு வான்னு சொல்ல, இது ஒற்றர்கள் மூலம் தெரிந்து கொண்ட இந்திரன் தானும் இந்திராணியுமாக 2 பேருமா ஒரு பக்ஷி ரூபத்தை எடுத்துட்டு அங்கேருந்து புறப்பட்டு போயிடுறா. புறப்பட்டு போய் என்ன பண்றா அப்படின்னா, நேர சீர்காழி அப்படிங்கக்கூடிய சிவக்ஷேத்திரத்துக்கு அங்க சிவபூஜை பண்ணிட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்கா. இத சூரபத்மன் பல இடத்துல தேடி அவர்கள் இல்லைன்னு தெரிஞ்சவுடனே அவனும் ஒற்றர்கள் மூலமாக இவன் கீழே இருக்கான், பூலோகத்துல இருக்கான், சீர்காழியில இருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு அங்க தன்னுடைய தன்னுடைய பட்டர்களை அனுப்பி அவன் அழைச்சிட்டு வான்னு சொல்ல, இந்திரன் தன்னுடைய ரூபத்தை மறைச்சுண்டு 2 மூங்கில் மரமாக மாறுறான். இந்திரன் ஒரு மூங்கில் மரமாகவும் இந்திராணி ஒரு மூங்கில் மரமாகவும் மாறுகிறார். இவர்கள் மூங்கில் மரமாக மாறுகிற நேரம் ஒரு காலத்தின் கொடுமை, அசுரனுடைய ஒரு ஆணை, எல்லாத்தினாலையும் மழையே இல்லாம ஆயிடுறது. அப்போ இந்திரன் ரொம்ப வருத்தப்பட, அந்த வருத்தத்தை தெரிஞ்சுட்டு நாரதர் அங்க வரார். நாரதர் சொல்றார், இந்திரா கவலைப்படாதே, உன்னுடைய வருத்தம் எதுக்காக அப்படின்னு புரியறது. கூடிய சீக்கிரத்துல இந்த தேசத்துக்கு ஒரு பெரிய ஆறு வரப்போறது, இந்த தேசத்துல ஒரு நதி வரப்போறது, அது இந்த தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா விதமான துர்பிக்ஷத்தையும் போக்கும் அப்படின்னு அனுகிரகம் பண்ண. இதை சொல்லிவிட்டு இந்திரன்ட்ட சொன்னா மட்டும் போறாது, இதுக்கு ஒரு காரணம் வைக்கணுமே. அதனால நேரம் என்ன பண்றார் நாரதர், விந்தியமலைக்கு வரார். விந்தியனுக்கு நாரதர் குரு.
அதனால தன்னுடைய குருவை பார்த்த உடனே நல்லபடியா பூஜை எல்லாம் பண்ணி உபச்சாரம் எல்லாம் பண்றான். உடனே நாரதர் சொல்றார், அப்பா இப்பதான் மேருமலையிலேருந்து வரேன். அந்த மகாமேரு என்ன சொல்லிக்கிறார்னு கேட்டா, நான் தான் இருக்கிறதுக்குள்ளேயே பெரிய மலை, என்ன மாதிரி இன்னொருத்தர் கிடையாது. நான் என்ன நித்தியம் சூரிய சந்திரர்களும் மேருவை தானே பிரதட்சிணம் பண்றது. மேரும் பிரதட்சிணை குர்வானம் அப்பிரதட்சிணை குர்வானம்னு நம்ம கிரகங்களை எல்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி கிரகங்கள்லாம் என்னத்தான் சுத்தி சுத்தி வருது, நட்சத்திரங்கள்லாம் என்னத்தான் சுத்தி சுத்தி வருது. அதனால என்ன மாதிரி உயர்ந்தவன் கிடையாதுன்னு சொல்ல விந்தியனுக்கு ஒரே கோபம். இதை கேட்டுண்டா அவன் என்ன பண்றார், ஆஹா அப்படியே அவர் சொல்றார், யார் பெரியவான்னு காட்டுவோம் அப்படின்னு சொல்லி விந்தியன் அப்படியே பெருத்துண்டே போறான். இவன் பெருப்பு எப்படி இருக்குன்னு கேட்டா சூரிய சந்திரர்களையே தடுத்து விடுறது. விந்தியம் பெருசான உடனே ஒரு பக்கத்துல தேசத்துல லோகத்துல ஒரு பக்கம் ஒரே சூரிய பிரகாசமா இருக்கு, ஒரு பக்கம் எப்ப பார்த்தாலும் இருளாக இருக்கு. இந்த பக்கம் நைட்டே வரமாட்டேங்கிறது, இந்த பக்கம் பகலே வரமாட்டேங்கிறது. அங்க கூடிய நிலைமை வந்த உடனே தேவதைகள்லாம் பார்த்து என்ன பண்றா, நேரா அகஸ்திய பகவானை ஸ்மரிச்சுண்டு, சுவாமின்னு நீங்க தான் இதுக்கு ஒரு வழி காண்பிக்க வேண்டும். ஏன்னு கேட்டா இந்த மாதிரி உள்ள இவாளையெல்லாம் அடக்குவதற்கான உள்ள தகுதி உங்களுக்கு தான் இருக்கு அப்படின்னு இவர் சொல்ற அதே நேரம்தான் அங்க பரமேஸ்வரனுக்கும் விவாகம் நடக்கிற சமயமாக இருக்கு. பரமேஸ்வர பார்வதி விவாகம். அப்ப அந்த நேரத்திலையும் இதுலேருந்து தேவதைகள்லாம் அங்கதான் போய் சேர்றா. உடனே தான் அந்த நேரத்துக்கு முதல் நாள் கதையில பார்த்த மாதிரி அந்த பப்பத்தான் விவாகம் நடக்கிறதுனால ஒரு பக்கம் அப்படியே பாரம் ஏறி போறது. உடனே பரமேஸ்வரனும் மனசினாலேயே அகஸ்தியருக்கு ஆத்மியை கல்பிக்கிறார் சுவாமின்னு. அங்க சொல்லும் பொழுது திருப்பி சொல்றார், தனக்கு நிகரான மகரிஷியை கூப்பிட்டாருன்னு. பரமேஸ்வரனுக்கு நிகரான மகரிஷி அகஸ்தியர். அவரை கூப்பிட்டு, இத்தனை தேவதைகளும் ஒரு பக்கம் இருக்கிறார்கள், நீங்கள் பல காரணத்திற்காக தென் திசைக்கு போக வேண்டும். தென் திசைக்கு போற வழியில இன்னெல்லாம் நிறைய காரியம் பண்ணிட்டு போறார். அதெல்லாம் நம்ம வரிசையா பார்க்க போறோம். அங்க போய் நீங்க இந்த பாரத்தை சரி பண்ணணும். அங்க போகும்பொழுது ஒரு காரியமும் பண்ண வேண்டும். என்னது அப்படின்னா, அங்க போய் அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன பூஜை பண்றதுக்காக அங்க ஒரு தீர்த்தம் வேண்டும். அதனால காவேரியை நீங்க கையில எடுத்துட்டு போகணும்னு சொல்லி ஆஜ்ஞாபிக்க, காவேரியை ஒரு கமண்டலுவாக கையில எடுத்துட்டு அங்கேருந்து அவருக்கு ரொம்ப வருத்தம். ஏன் கேட்டா உத்தரத்துலன்னா பக்கத்துல இருக்கார் பரமேஸ்வரன், எப்ப வேணா பார்க்கலாம். ஆனா தென் திசைக்கு போக சொல்றீங்களே, உங்களை பார்க்க முடியாது, மேலும் உங்களுடைய விவாக வைபவத்தை பார்க்க முடியலையேன்னு சொல்ல, உனக்காகவே தென் திசையில ஒரு கல்யாணம் நடக்கும்னு, சுந்தரேச கல்யாணம் அதுக்காகவே அகஸ்தியருக்காகவே நடக்கிறது. சுந்தரேச மீனாட்சி கல்யாணம் உனக்காகவே அந்த வைபவம் நடக்கப்படும். இந்த கல்யாணத்தையும் ஞான திருஷ்டினால உனக்கு பார்க்க முடியும்னு அனுகிரகம் பண்ணி உடனே அவர் அதை எடுத்துட்டு நேர புறப்படுறார். புறப்பட்டு தென் திசைக்கு புறப்பட்டுட்டே இருக்க திடீர்னு ஒரு காடு வருது. அந்த காட்டுக்குள்ள போறார். காட்டுக்குள்ள போக ஒரு வழி தென்படுற மாதிரி இருக்கு. அங்க போனா அந்த வழியில போனா திருப்பி இவர் இருந்த இடத்துக்கே வர. இது கொஞ்ச காலமா சுத்தரார் போய் அந்த இடத்துக்குள்ளே வர. இவருக்கு என்னதுன்னே புரியல. திடீர்னு ஒரு பெரிய மழை பெய்யறது. அந்த மழை அப்படியே எல்லாத்தையும் அள்ளிண்டு போற மாதிரி இருக்க. ஒரு தூண் கணக்குல ஒரு ஜலத்துணியும் துளிகளும் விழுறது. அப்பேற்பட்ட மழை. இடி அவ்வளவு பெரிய இடியா இருக்கு. இதெல்லாம் பார்த்த உடனே இது பிரகிருதி மாதிரி தெரியலையே, எப்பயும் இருக்கிற மாதிரி தெரியலையே, என்னதுன்னு தன்னுடைய ஞான திருஷ்டியில பார்க்கும்பொழுது கிரௌஞ்சன் அப்படிங்கக்கூடிய அசுரன் மலை ரூபமாக எடுத்துன்னு சும்மா அவர்கிட்ட வம்பிழுக்கிறான். ஒரு சன்னியாசி போறாரு, வம்பிழுத்து பார்ப்போம் அப்படின்னு அவரை அப்படி வம்பிழுக்க, உடனே தன்னுடைய தண்டத்தினால் அவன் ஒரு அடி அடிச்சுட்டு அவனுடைய ரூபத்துக்கு வரான். நீ எந்த மல ரூபத்தை எடுத்துட்டு என்ன எங்கிட்ட இந்த வம்பு பண்ணினையோ, நீ இந்த மல ரூபமாகவே இருக்க கடவுது. இந்த மலையாக இருக்க கடவுது மட்டும் இல்லை, உனக்கு ஒரு அழிவும் வரும். அது சிவனுடைய சக்தி உன்னை அழிக்கும் அப்படின்னு சொல்றார். சிவனுடைய சக்திங்கும் ஒரு விஷயத்தையும் சேர்த்து பார்க்கணும். சூரபத்மன் தபசு செய்து பரமேஸ்வரன் கிட்ட அனுகிரகம் வாங்கும் பொழுது அழிவே வரக்கூடாதுன்னு வாங்கிண்டான். அப்ப அவர் என்ன சொன்னார், அழிவே இல்லாதது யாருக்கும் கிடையாது, 108 யுகங்கள் வாழலாம்னார். அப்ப நான் யாராலையும் அழியக்கூடாது, உன் சக்தியை தவிர அப்படின்னு கேட்டுக்கிறான். பரமேஸ்வரனும் சொல்றார், என் சக்தியை தவிர உன்னை வேற எதுவும் அழிக்காது அப்படின்னு. அந்த பரமேஸ்வர அதுவே இங்க அகஸ்தியரும் திருப்பி சொல்றார், பரமேஸ்வரனுடைய சக்தி உன்னை அழிக்கும் அப்படின்னு இந்த கிரௌஞ்சனுக்கும் சாப்பம் கொடுத்து அது கிரௌஞ்சகிரியாக ஆகிறது. அதையும் தாண்டி விந்தியத்துக்கிட்ட வர்றார். அப்பா நான் அந்த பக்கம் போனோம், வழிவிடுன்னு சொல்ல, விந்தியம் வழிவிட முடியாதுன்னு சொல்றது முதல்ல.
வேணா சுத்தின்னு போங்கோ, நான் எப்படி குனியவேன்னு கேட்க, அப்படியா அப்படின்னு சொல்லி தன்னுடைய கையை வச்சுட்டு ஒரு அழுத்துறார். இந்த வெயிட்டு தாங்காம அது தானா குறையறது. உடனே நமஸ்காரம் பண்ணி நீங்க யாருன்னு தெரியாம பண்ணிவிட்டேன்னு எனக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும்னு எல்லாம் கேட்க, சரி எனக்கு போறதுக்கு வழிவிடுன்னு உடனே அது குனிஞ்சுது. அதுக்கப்புறம் கேட்கறது, நான் எப்ப நிமிர்றது அப்படின்னு கேட்க, நான் திருப்பி எப்ப வருவேனோ நான் இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் நிமிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ குனிஞ்சுட்டே இருக்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு அவர் தென் திசைக்கு வரார். தென் திசைக்கு வந்து பல இடங்கள்ல சுவாமி தரிசனங்கள்லாம் பண்ணிவிட்டு இவர் வந்து குற்றாலம் அப்படிங்கக்கூடிய க்ஷேத்திரத்துக்கு வர, அங்க வைஷ்ணவர்களாக இருக்கிறார்கள் எல்லாரும். அப்ப இவருக்கு சிவபூஜா காலம் வருது, அங்க எங்க இடத்துலயும் எங்க பண்றதுன்னு தெரியல. இப்ப இவர் நேர கோவிலுக்கு போக நிற்கிறார். இவர் எப்படி இருக்கார்? விபூதி ருத்ராட்சத்தோட இருக்கார். அப்ப அங்க இருக்கக்கூடிய வைஷ்ணவர்கள்லாம் நீங்க வந்து உங்களை எல்லாம் உள்ள விட முடியாது அப்படின்னு சொல்ல, அவர் போய் திருப்பி தன்னுடைய சக்தியினால தான் ஒரு பூர்ண வைஷ்ணவராக மாறிண்டு நெத்திக்கு நாமம் எல்லாம் அட்டுண்டு துவாதச நாமங்கள்லாம் போட்டுண்டு துளசி மாலையெல்லாம் போட்டுண்டு வர, அவர்களுக்கு இது யாரு புதுசா ஒருத்தர் வரா மாதிரி இருக்கு. அங்கோன்னு எல்லாரும் கூப்பிட்டு அவருக்கு உபச்சாரம் பண்ணா, நான் பூஜை பண்ணணுமே, பூஜை பண்ற நேரமாச்சேன்னு, நீங்க என்ன சுவாமிக்கு நீங்களே பூஜை பண்ணிடும் போலேன்னு சொல்ல, நேர கர்ப்பகிரகத்துக்குள்ள போய் அங்க இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை பரமேஸ்வரனாக பாவிச்சு பரமேஸ்வரன் அந்த விக்கிரகத்தினுடைய தலையில வச்சு குரு குரு குற்றாலம் அப்படிங்கிறார். அதனால அந்த சுவாமி வந்து அப்படியே லிங்க வடிவமாக ஆச்சு. அப்படியே சிவ பூஜை பண்ண இதை வைஷ்ணவர்கள்லாம் பார்த்துட்டு வர, அவர்கள்ட்ட சண்டைக்கு வர, அவர் தன்னுடைய யோக பலத்தினால அவர்களை எல்லாம் பல தூரத்துக்கு அனுப்பி அதுலேருந்து அந்த குற்றால க்ஷேத்திரம் அங்க உருவாகி அங்க பல பேர்களை நியமிச்சு சிவ பூஜை பண்ணிட்டு வர சொல்றார். அப்படியே க்ஷேத்திரங்கள்லாம் பார்த்துட்டு வர, இந்த காட்டு வழியா வரும்பொழுது இதே வாதாபி இல்வலன் வந்து இவரை வந்து நீங்க வந்து இன்னைக்கு சாப்பிட வர, அவளுக்கு என்ன தொழிலா இருக்கு அப்படின்னா, நித்தியம் அந்த வழியா யாரு தபஸ்விகள் போறாளோ ஒருத்தன் வந்து பிராமண வேஷம் போட்டுன்னு இருப்பான். இல்வலன் வந்து பிராமண வேஷம் போட்டுன்னு இருப்பான். இப்படி வர சன்னியாசிகளை இன்னைக்கு எங்க ஆத்துல சிராத்தம், அவசியம் நீங்க வந்து போஜனம் பண்ண வேண்டும் அப்படின்னு கேட்பான். சிராத்தத்துக்கு அப்படின்னு கேட்டால் யாரும் போஜனம் பண்ண மாட்டேன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு தர்மம். ஒரு காரணம் இல்லாமல் இவாளெல்லாம் தான் சிராத்த போஜனம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கு. அதுக்கு வந்து சில தர்மங்கள் இருக்கு. இப்போ ஆத்துக்காரி அந்தர்வத்னியாக கர்ப்பிணியாக இருந்தாலோ அந்த மாதிரி காலங்கள் எல்லாம் சிராத்தம் சாப்பிடக்கூடாது. இல்லை நமக்கு வேற ஏதாவது கர்மானுஷ்டானங்கள் இருந்தாலோ சிராத்தம் சாப்பிடக்கூடாது. நேத்திக்கு ஒரு சிராத்தம் சாப்பிட்டு இருந்தா இன்னைக்கு சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லாமல் எங்க ஆத்துல சிராத்தம் நீங்க வந்து நடத்தி தரணும்னு கேட்டால் காரணம் இல்லாமல் அதை தவிர்த்தவர்களுடைய பித்திருக்களுக்கும் நரக்கம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால மகரிஷிகளும் கேட்கும் பொழுது அவசியம் வந்து நடத்தி கொடுப்பார்கள். அப்படி வரும் பொழுது வாசல்லையே அந்த காலம், அதாவது யுகாந்தர காலத்துல மாம்ச போஜனம் பிராமணர்களுக்கும் இருந்தது. அதனால அந்த அஜமாம்சத்தை வாசல்ல இருக்கக்கூடிய ஆடை சமைச்சு வாத்தாப்பி, அது வந்து வாத்தாப்பி ஆடு ரூபமாக இருப்பான். அவனை சமைச்சு இவ வந்து ஸ்ராத்தம் பண்ணுவா. அவன் ஸ்ராத்தம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாத்தாப்பி வெளியிலவான் இவன் கூப்பிடுவான். அவர் வந்து அந்த பிராமணரை அந்த மகர்ஷியை பொழந்துட்டு வெளியில வந்து விடுவான். வந்ததுக்கு அப்புறம் இவா 2 பேருமாக அந்த மகர்ஷியை சாப்பிட்டுருவான். இப்படியே பண்ணிட்டு இருந்தா இதே மாதிரி ஒரு சமயம் அகஸ்தியரையும் இதே மாதிரி பண்ண, அதுக்கு என்ன அவசியம் வருவோம் அப்படின்னு சொல்ல அவர் அகஸ்தியர் உட்கார்றார். இல்லவன் வந்து பிராமண வேஷம் போட்டுன்னு இருக்கான், ஸ்ராத்தத்துக்கு ஆஹ்வானம் பண்றான், வரான், வரிக்கிறான். இதே வாத்தாபியை வந்து சமைச்சு கரியாக போடுறான். அவரும் சாப்பிட்டு விடுறார். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவர் ஒரு மந்திரம் சொல்றார். இந்திரஸ்ய க்ரோடோதிக்ஷேபாஜஸ்யன் திவான் ஜத்ரவோதி மூதான் ஹிருதய உபசாபியாம் அந்தரிக்ஷம் புரிததா நப உதர்யேணேந்திராணீம் ப்ளீன்னா வல்மீகான் க்ளோம்னா கிரீன் பிளாசிபிஸ் சமுத்திரமுதரேண வைஸ்வானரம் பஸ்மனா அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி தன்னுடைய வேத்தை தடவிக்கிறார். இது என்னதுன்னே அவனுக்கு தெரியல. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வாத்தாப்பி வெளியில வான்னு கூப்பிட்டுட்டே இருக்கான். நீ கூப்பிட்டுட்டே இருக்க வேண்டியதான்ப்பாங்கிறார் அவர். என்னதுன்னு கேட்க, உன் தம்பி பிரம்மசாபம் என்ன சொல்லித்து, அவன் ஜீரணமாகிற வரைக்கும் வெளியில வருவான், ஜீரணமாயிட்டானா வரமாட்டேன்னு தானே சொல்லியிருந்தார். அவன் எனக்குள்ளேயே ஜீரணம் ஆயிட்டான்னு சொல்ல, அவன் வந்து இவரை தாக்க போக இவருடைய யோக பலத்தினால அவனையும் வதம் பண்ணிவிடுறார். வதம் பண்ணிவிட்டு எப்படியா இருந்தாலும் வதம் அப்படிங்கிறது ஆச்சு. அதனால ஒரு க்ஷேத்திரத்தை உண்டு பண்ணி சிவபூஜை பண்ணி அவருடைய அந்த பிரம்மஹத்யா சாபத்தை போக்கிக்கிறதுக்காக நினைச்சுண்டு
அந்த வழியில வந்துட்டே இருக்கார். எங்க இப்ப வந்து இந்த பிரயாணம் நடந்துட்டே இருக்கும் பொழுது இவர் வந்து சோழ நாட்டுக்கு வர சமயத்துல நாரதர் வந்து இந்திரன் கிட்ட வரார். இந்திரன் கிட்ட வந்து சொல்றார், சுவாமி இப்போ உனக்கு நீ கேட்ட காலம் வந்திருக்கு, நீ உடனே என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா மகாகணபதியை உத்தேசிச்சு ஒரு பூஜை பண்ணணும். மகாகணபதிக்கு பூஜை பண்ணிவிட்டு நீ கேட்ட காவேரி தீர்த்தம் வரணும்னு நீ நினைச்சியே அந்த தீர்த்தம் உன்னுடைய தேசத்துக்கு வந்திருக்கு, அதை இங்கேயே இருக்கும்படியாக பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்ல இந்திரன் மகாகணபதியை ஸ்துதி பண்ணி பூஜை பண்ண மகாகணபதி பிரத்யட்சமாகிறார். உனக்கு என்ன பண்ணணும்னு கேட்க, சுவாமின்னு இங்கே தீர்த்தம் இல்லாமல் இந்த இடம் வந்து ரொம்ப சிரமப்படுறது, அதனால எனக்கு தீர்த்தம் வேணும்னு கேட்க உடனே சுவாமி கேட்கிறார், ஆகாசத்துலேருந்து கங்கையை கொண்டு வரணுமா, எந்த தீர்த்தம் உனக்கு இங்கே வேணும்னு கேட்க, அவ்வளோலாம் நீங்கள் சிரமப்பட வேண்டாம், பக்கத்தில் இருக்க தீர்த்தம் அகஸ்தியர் கமண்டலுவோட வந்திருக்கார், அதுக்குள்ள காவேரி இருக்கா, காவேரியை இங்கே விழும்படியாக செய்ய வேண்டும்னு சொல்ல அவ்வளோதானேன்னு அப்படியே ஒரு காக்கா ரூபம் எடுத்துக்கிறார். நேர போய் அந்த கமண்டலு மேலே உட்கார்றார். அந்த நேரத்துல கார்த்தால சந்தியாவதனம் பண்ற நேரம், அதனால அந்த கமண்டலுவை கீழே வச்சுட்டு ஸ்நானத்துக்கு போயிருக்கார் அகஸ்தியர். ஸ்நானத்துக்கு போயிட்டே இருக்கிறவர் பார்த்தா தன்னுடைய அந்த கமண்டல மேல ஒரு காக்கா உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை ஓட்டி விடுறதுக்காக வரார். இவர் ஓடி வர்றதை பார்த்தோம்னா அந்த காக்கா சட்டுன்னு அப்படியே பறந்து போயிடுறது. பறந்து போற காக்கா காலால கமண்டலுவை தடி விட்டுட்டு பறந்து போயிடுறது. ஐயோ கமண்டலு கீழே விழுந்துடுத்தே அப்படிங்கிற எண்ணத்தினால அந்த காக்காவை துரத்தின்னு ஓடுறார். ஓட காக்கா ஒரு பக்கமா பறக்கிறது. திடீர்னு காக்காவை காணும். காக்கா ஓடினத்துல ஒரு பிரம்மச்சாரி நின்றுட்டு இருக்கான். பிரம்மச்சாரியை பார்த்தவர்னா திருப்பி கோபம் வருது, இவன் யாரு மாயாவியா, இந்த பையன்தான் காக்கா ரூபமா வந்து அந்த காவிரியை தட்டி விட்டானா அப்படின்னு நினைச்சு அந்த பிரம்மச்சாரியை வந்து ஓங்கி குற்றத்துக்கு போக சட்டுன்னு அப்படியே அவர் வந்து தான் யாரு அப்படிங்கிறத காண்பிக்கிறார். மகாகணபதி ரூபம் எடுத்துட்டு வர, ஆஹாஹா நீங்கள் தெரியாம நான் அடிக்க வந்துட்டேன்னு நமஸ்காரம் பண்ண மகாகணபதி அனுகிரகம் பண்றார். சுவாமின் உன்னால இந்த தேசத்துக்கு க்ஷேமம் நடக்கணும்னு இருக்கு, அதனால உங்க கையினால இங்க காவேரி உத்பவிக்கணும்னு இருக்கு, அதனாலதான் இதை பண்ணினேன் அப்படின்னு கேட்க அவர் வந்து உடனே நான் பண்ணினது தப்பு அப்படின்னு தன்னுடைய தலையில குட்டிக்கிறார். அதையும் அனுகிரகமாக பண்றார். சுவாமி நீங்க எப்படி குட்டின்றீங்களோ இதே மாதிரி யார் எனக்கு நேர தலையை குட்டி பிரார்த்தனை பண்ணிக்கிறாளோ அவ எல்லாருக்கும் உங்களை ஸ்மரிச்சுண்டு அவர்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பேன்னு சொல்லி அங்க சுவாமியும் மறையறார். இது அகஸ்திய சரித்திரம். இந்த சரித்திரத்தையும் சொல்லி அதுக்கப்புறம் அகஸ்தியர் வந்து இந்த பக்கத்திலேயே தென் திசையிலேயே இருந்துட்டு வரார். இதுதான் சூரபத்மனுடைய சரித்திரம் அப்படின்னு சொல்லி அதோடைய முடியலை. இதுக்கப்புறம் என்ன ஆகிறது, இந்திரன் இருக்கிற இடத்துக்கு இதெல்லாம் நினைச்சது. இப்ப இந்திரன் இருக்கிற இடம் எங்க, இந்திரன் இருக்கிற இடத்துக்கு திருப்பி தேவதைகள்லாம் வந்து விடுறா. வந்து சுவாமி நீங்க பாட்டுக்கு இங்க வந்துட்டேல் அங்கேருந்து, ஆனா அவன் எங்களை எல்லாம் போட்டு படுத்துறானே, நீ தான் தேவதைகளுக்கு அதிபதியாச்சே தேவாதிபதியாச்சே, நீ எங்களை விட்டுட்டு எப்படி வரலாம், நம்ம இதுக்கு தீர்வு காண போக வேண்டும் அப்படின்னு சொல்ல, சரி நம்ம எல்லாருமா கைலாசத்துக்கு போய் சுவாமியை போய் நேரில் பார்ப்போம் அப்படின்னு புறப்படும் பொழுது இந்திராணி வருத்தப்படுறா. என்ன தனியா விட்டுட்டு போறேலே, அவன் என்ன அடையணும்னு நினைக்கிறானே, இப்ப என்ன ஏதாவது பண்ணினா என்ன பண்றதுன்னு கேட்க இந்திரன் சொல்றான், உன்னை வந்து சாஸ்தா காப்பாத்துவார் அப்படின்னு சொல்ல, சாஸ்தாபாதி யாருன்னு இந்திராணி கேட்க இந்திரன் அந்த கதையை சொல்றான். ஒரு சமயம் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்த பொழுது தேவாசுரர்களுக்கு அமிர்தமதனம் ஆகி அமிர்தம் கிடைச்சு தேவதைகளுக்கு அமிர்தத்தை வாங்கி கொடுக்கும் பொருட்டு மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் செய்த பொழுது அந்த மோகினி அவதாரத்தை கண்டு பரமேஸ்வரன் ஆசை கொண்டார். ஆசை கொண்டு அந்த மோகினியுடன் சேர வேண்டும்னு நினைச்சு அந்த மோகினியோட சேர அந்த மோகினிக்கும் பரமேஸ்வரனுக்குமாக ஒரு குழந்தை உண்டாயிற்று. அதற்கு சாஸ்தான்னு பேரு. அவர் வந்து இந்த லோகத்தையே சாசனம் பண்ணக்கூடியவர். அவருடைய கட்டளைக்கு இந்த லோகமே அடிபணிய வேண்டும், அதனால தான் அவருக்கு சாஸ்தான்னு பேரு. அந்த சாஸ்தாவானவர் உன்னை காப்பாத்துவார் அப்படின்னு சொல்லி சாஸ்தாவனுடைய உத்பவம் சொல்றார். அங்க சொல்லி அவர் நினைச்சுக்கிறார், அங்க சாஸ்தா வந்து என்ன பண்ண வேண்டும்னு கேட்க, நான் வந்து தங்களுடைய பிதாவான பரமேஸ்வரரை பார்க்க போறேன், அதனால அது வரைக்கும் நீங்க இந்திராணிய ரட்சணம் பண்ணி தரணும்னு கேட்டுக்கொள்ள, அப்படியே ஆகட்டும்னு அனுகிரகம் பண்ணி சாஸ்தா தன்னுடைய பரிவாரமான மகாகாலரை கூப்பிட்டு நீ இவளை பார்த்துக்கோன்னு சொல்லி சாஸ்தா தன்னுடைய லோகத்துக்கு போறார். இந்திரன் இந்த நேரத்துல தான் நம்ம முதல் நாளைக்கு பார்த்த கதை நேர
கைலாசத்துக்கு வந்து தபஸ் பண்றான். முதல்ல நந்திகேஸ்வரர்கிட்ட கேட்கறான், உள்ள சனகாதிகளுக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்ல அங்க உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்போ இங்க இவன் இருக்கிற நேரத்துல என்ன ஆகுறதுன்னா, இந்த அஜாமுகி இருக்காளே, அஜாமுகி தன்னுடைய அண்ணாவுக்காக அப்படியே தேடின்னு வந்து இந்திராணி இருக்கிற இடத்த பார்த்து அவள்கிட்ட வந்து நேர வா உன்னை வந்து எங்க அண்ணாட்ட அழிச்சுட்டு போறேன்னு சொல்லி இவ மிரட்டுறா. இந்திராணி முடியாதுன்னு சொல்ல அவ கையை பிடிச்சு இழுக்க அவ சிவசிவான பரமேஸ்வரனை உத்தேசிச்சு கத்த மகாகாலர் வந்து மகாகாலர் முதல்ல தடுத்து பார்க்கிறார். நீ யாருமா, நீ கிளம்பு, இவளை நான் தான் காப்பாத்துறேன். இது வந்து சாஸ்தாவனுடைய ஆஜ்ஞையை சொல்ல அவன் யாருன்னு கேட்கிறான். அவர் யாருன்னு கேட்கறியான்னு சொல்லி கோபம் வந்து அவளை அடிச்சு அவருடைய கையை வெட்டி போட்டு விடுறார் மகாகாலர். உடனே ரொம்ப வருத்தப்பட்டு கையை அறுத்து போட்டு, இதுல இருந்து நமக்கு கதைகள்லாம் கொஞ்சம் இந்த காண்டமும் இதுக்கப்புறம் உள்ள வீரமாகேந்திர காண்டமும் கொஞ்சம் ராமாயணம் கேட்கிற மாதிரியே இருக்கும். அந்த சாயல் இருக்கும் இந்த கதைகளுக்கு. அந்த கை அறுபட்ட அஜாமுகி நேர தன்னுடைய அண்ணாவான சூரபத்மன் கிட்ட வர வந்து, என்னை கேட்கறதுக்கு நாதி இல்லையே, இதெல்லாம் சூர்பனகை பண்ணின மாதிரியே இருக்கும், என்னை கேட்கறதுக்கு நாதி இல்லையே, எனக்கு 2 குழந்தைகள் இருந்தா அதே மாதிரி நம்ம அங்க பார்த்தோம்னா அதுலயும் 2 குழந்தைகள் இருந்திருக்கா, மாரீச்சன். இதே மாதிரி இவளும் வந்து சொல்றா, என்னுடைய குழந்தைகள் 2 பேர் இருந்தா வாதாபி இல்வலன்னு பேரு, அவர்களை வந்து அடிச்சு போட்ட உடனேயும் என்ன அண்ணாக்களா இருக்கக்கூடிய நீங்க யாரும் வந்து கேட்கல, இப்ப என்னுடைய கையவே அறுத்து போட்டாளே அப்படின்னு எல்லாம் கேட்க ரொம்ப கோபம் வந்து சூரபத்மன் தேவதைகள்லாம் பிடிச்சு ஜெயில போடுறான். அதுக்கப்புறம் பிரம்மாவை கூப்பிட்டு இப்படி ஆயிருக்கே, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்ல, நீ தேவதைகள்லாம் விட்டுருப்பா, அவளுக்கு கைதானே வேணும், நான் கையை கொடுத்து விடுறேன்னு சொல்லி அவளுக்கு திருப்பி கையை கொடுத்து அவளை எல்லாம் வெளியில விட்டாலும் அந்த சூரபத்மனுடைய புத்திரன் பானுகோபனுக்கு திருப்பி கோபம். அதை எப்படி நீங்க வெளியில விடவே, அதெல்லாம் முடியாது, நான் வந்து சண்டைக்கு போய் நான் திருப்பி அவளை எல்லாம் பிடிச்சு உங்க கட்டிட்டு வரேன்னு நேர இந்திரலோகத்துக்கு போறான். அங்க போனா வேற யாரையும் காணும். இவன் வரான்னு தெரிஞ்ச உடனே அங்கே யார் இருக்கா, அப்பா அம்மா வெளியில போயிருக்கான். அங்க இந்திரபுத்திரன் ஜெயந்தன் இருக்கான். ஜெயந்தன் வந்து இப்ப ஒரு சண்டைக்கு வருதுன்னா தான் என்ன பண்ணணும், ராஜகுமாரன் பார்த்துட்டா இருப்பான், தானும் சைன்யத்தோட வந்து யுத்தம் பண்றான். மகா யுத்தம் நடக்கிறது. அந்த யுத்தத்துல யாராலையும் முதல்ல ஜெயந்தனை வந்து வெற்றி கொள்ளவே முடியவில்லை. அப்பேற்பட்ட பராக்கிரமசாலியாக இருக்கான் ஜெயந்தன். அப்போ பானுகோபன் வந்து மாயா யுத்தம் பண்ணி அந்த ஜெயந்தனை ஜெயித்து அவனை கட்டி போட்டு இங்க சூரபத்மனுடைய அரண்மனைக்கு அழைச்சிட்டு வந்து அவனை கட்டி போட்டு ஜெயில வச்சிருக்கான். இந்த கதை வரைக்கும் சொல்லி, இதுதான் இது வரைக்கும் நடந்தது சுவாமி, இதுதான் சூரபத்மன் அப்படிங்கிற இந்த கதையை சுவாமிகிட்ட தெரிவிக்கிறது வரைக்குமான இந்த ஆசுர காண்டம். இந்த ஆசுர காண்டத்தை கேட்ட சுவாமி என்ன பண்ணுவார்னா, அது நாளைக்கு பார்ப்போம். நாளையிலேருந்து உள்ள கதை. உடனே வீரபாகுவை முதல்ல தூது அனுப்புறார் வீரமாகேந்திரபுரத்துக்கு. அதை வந்து இப்படி ராமர் வந்து ஆஞ்சநேயரை தூது அனுப்பின மாதிரியே இருக்கும். இந்த கதைகள் அங்க நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா அப்படியே சுந்தரகாண்டம் பார்க்குற மாதிரி இருக்கும். சுந்தரகாண்டத்துல சீதை இருந்தா, இங்க சீதாஸ்தானத்துல ஜெயந்தன் இருக்கான். ஜெயந்தனையும் சுவாமி பார்த்து ஜெயந்தனை அவரே அதே வார்த்தையை சொல்றார். நாளைக்கு ஆஞ்சநேயர் சொல்ற மாதிரி நானே உங்களை அழைச்சிட்டு போயிடுவேன், ஆனா சுவாமி வந்திருக்காரே, சுவாமிக்கு பெருமை, அதனால சுவாமி வந்து உங்களை அழைச்சிட்டு போவார் நல்லா சொல்ல. அந்த ஜெயந்தனகம் அங்க திரிஜட்டா ஸ்வப்னம், திரிஜட்டைக்கு ஸ்வப்னத்துல வந்து நல்ல சந்நிமித்தங்கள்லாம் தெரியும். இங்க ஜெயந்தனுக்கு சுவாமியே சொப்னத்துல வந்து இதெல்லாம் நடக்க போறதுன்னு சொல்ல, இதுக்கு மேல் அப்படியே கொஞ்சம் வந்து ராமாயணம் நமக்கு வந்து கேட்ட மாதிரி இருக்கும். நாளைக்கு வீரமாகேந்திர காண்டத்திலேருந்து ஆரம்பிச்சு யுத்த காண்டம் வரைக்கும், அதாவது அசுரவதம் வரைக்கும் நாளைக்கு பார்ப்போம். சூரசம்ஹாரம் வரைக்கும் நாளைக்கு பார்த்துட்டு, நாளைக்கு சுவாமிக்கு எப்படி நடந்ததோ அதே மாதிரி தெய்வானை விவாகம் தொடர்ந்து வள்ளி கல்யாணத்தையும் பார்ப்போம். அதுக்கு வந்து பகவான் அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து பகவத் சமர்ப்பணம் பண்ணிக்கிறோம் இந்த கதையை. ஹரஹர நம பார்வதி பதயே, ஹரஹர மகாதேவா. ஆடும் பரிவேல் அணிசேவலன பாடும் பணியே பணியா அருள்வாய், தேடும் கயமா முகனை சிறுவில் சாடும் தனியானி சகோதரனே. சிவோதாத்தா சிவோ போக்தா சிவ சர்வமிதம் ஜெகத், சிவோயஜதி சர்வத்ராய சிவசோஹமேவது. ஆயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்யாத்மனா வா பிரகிருதே ஸ்வபாவாத் கரோமி யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं तु यद् भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तुते. सर्गबिन्दुमात्राणि पदपादाक्षराणि च
न्यूनानि चातिरिक्तानि क्षमस्व परमेश्वर. வெற்றிவேல் முருகனுக்கு. ஹர ஹரோ ஹர.